கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துகள். இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாட்டில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி, தூத்துக்குடி, நாகர்கோயில், மார்த்தாண்டம், மதுரை இந்த ஐக்கியத்திலிருந்து பங்கு பெற்றிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் விசேஷித்த அன்பையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் நாம் முதல் செய்தியாக நாம் அருமையான ஒரு சத்தியத்தை நாட்களில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை இரக்கம் பாராட்டி இருக்கிறாங்க. அதில் ஆபிரகாமின் மடி மற்றும் தீங்கின் மடி என்ற அருமையான ஒரு சத்தியங்களை நமது உண்மையான அந்த நிலவரத்தை அருமையாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்றைய தினத்தில் நமக்கு சத்தியமாக பகிர்ந்தளிச்சிருக்கிறோம். இரண்டாவது செய்தியாக நமக்கு ஒரு அருமையான வார்த்தைகளை இன்றைய தினத்தில் நம்ம கேட்க இருக்கிறோம். அதில் செய்தியினுடைய தலைப்பு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, சிலுவையும் நுகமும். அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, சிலுவையும் நுகமும் என்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் தேவதாஸ் அவர்கள், திருச்சி சபை சார்ந்த அன்பு சகோதரர் தேவதாஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க. மற்றும் வேத வாசிப்பு சகோதரி கிறிஸ்டி அவர்கள், சகோதரி நாகர்கோயில் சபை சார்ந்த பெல்பெட் ராணி அவர்கள் ஆயத்தமாக இருக்கும்படிக்கு அவர்களை அன்போடு கேட்டுக்கிறோம். சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்தளிக்க விசேஷமாக சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் குடும்பத்தார், சபை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்குமாக இந்த மாநாட்டினுடைய அனைவருடைய சார்பாகவும் அன்போடு அவர்களை கேட்டுக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து பிரியமாக அழைக்கப்பட்டுள்ள அன்பு சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்மை உண்டாக்கிட்ட நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும் கிருபையோடு கூடிய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகி பெருக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துக்களை கடந்த நாட்கள் முழுவதுமாக நம் யாவரையும் கண்ணின் மணியாக பாதுகாத்து பராமரித்து நடத்தி இந்த ஒரு விசேஷித்த நாளிலும் நாம் யாவரும் ஒன்று கூடும்படியாகவும் தேவனுடைய பரிசுத்தமுள்ள உன்னதமான நாமத்தை மகிமைப்படுத்தவும், பிரஸ்தாபப்படுத்தவும், ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும் மட்டுமல்லாது அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை தியானிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய சாயலை நோக்கி வளருவதற்கு தேவன் கொடுத்திருந்த அருமையான வாய்ப்பிற்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மூலமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்களோடு அடியன் சார்ந்து இருக்கக்கூடிய திருச்சி சபையினுடைய உங்களது உடன் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த மதிய வேலையிலே தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட இந்த ஒரு நாள் விசேஷித்த கொடுக்கையில காலையில் ஒரு அருமையான தேவ செய்தியை நோக்கி கடந்து போயிட்டு இப்பொழுது இரண்டாவது தேவ செய்தியை நோக்கி நாம் கடந்து வந்திருக்கிறோம். சகோதர சகோதரிகள், இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த தீமையின் மடியில, இந்த அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையில சமரசம் செய்யக்கூடிய, சமரசம் பேசக்கூடிய காலகட்டங்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரி அருமையாக அங்க முதலாவது பாடத்தின் மூலமாக அங்க கொடுத்துட்டு போனோம். அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய தலையின் மேல தேவனால் அனுமதிக்கப்பட்டால் ஒழிய எதுவுமே நம்மை அனுமதிப்பதற்கு நாம ஒப்பு கொடுத்துடக்கூடாது. இந்த பிலாத்துவுக்கு முன்னாடி நின்ன கர்த்தர் இயேசு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லிட்ட கர்த்தருடைய வார்த்தையை போல நம்முடைய வாழ்க்கையும் கூட அந்த வண்ணமாக
காணப்படணும் சகோதர சகோதரிகள். குறிப்பாக ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டு போனாரு. அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே சிலுவை சுமப்பவர்கள் அல்ல அப்படின்ற வார்த்தையை மட்டும் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. நம்ம அதை குறித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த நாளினுடைய பாடத்தினுடைய தலைப்பு என்ன? அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில சிலுவையும் மற்றும் நுகம் என்ற தலைப்பின் கீழாக நாம பார்க்க இருக்கிறோம் சகோதரர். ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஹால்குள்ள இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அர்ப்பணிச்சு இருக்கிறோம் தேவனிடத்துல. நம்மை நாமே தத்தம் செய்திருக்கிறோம். ஆனா அந்த அர்ப்பணிப்பினுடைய உண்மையான ஆழமான பொருளை உணர்ந்து அர்ப்பணிச்சிருக்கிறோமா? நாம செக் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல நாம செக் பண்ணலாம். அர்ப்பணிப்பினுடைய தாற்பயம் என்ன? அர்ப்பணிப்பினுடைய அந்த ரகசியம் என்ன? அதை நாம நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றோமா? இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நாம அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படின்னாலே, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அனுதினமும் அனுதினமும் என்ன செய்யணும்? அனுதினமும் சிலுவை சுமக்கணும். அனுதினமும் சிலுவை சுமக்கணும். நாம சுமந்து கொண்டிருக்கிறோமா? நாம எல்லாருமே சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையிலன்னு நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். நம்புறது மாத்திரம் இல்ல. அநேகர் செய்து கொண்டும் இருக்கிறோம். ரொம்ப நல்ல விஷயம். அப்படி செஞ்சா நல்ல விஷயம். ஆனால் சிலுவையை எடுக்காமலேயே சிலுவை எடுத்ததாக நம்பிக்கொண்டிருக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. நாம கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள், நம்முடைய அருமையான ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாரு. சிலுவை அடையாளத்தினால் அல்ல, நிஜ சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க அறையப்பட்டிருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிஜ சிலுவையில் அவர் அறையப்பட்டிருந்த போது, அவர் உயிரோடு இருந்தார். சிலுவையில இருந்தபோது, அறையப்பட்டிருந்தபோது அவர் உயிரோடு இருந்தார். அவர் மரிக்கல. ஆனால் அவரை சிலுவையிலிருந்து இறக்கிய போது அவருக்குள்ள ஜீவன் இல்லாது இருந்தது. அவர் மரிச்சிருந்தார். கம்ப்ளீட் டெத் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. ஆண்டவராகிய இயேசுவை போலவே நாமளும் சிலுவை தூக்குறோம், சிலுவை சுமக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கிறோம். சிலுவை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கணும். ஒருவேளை நம்முடைய முதுகுல இருக்கக்கூடிய சிலுவை இறக்கி வைக்கப்படுகிறது என்றால், சிலுவையை விட்டு நம்முடைய சரீரம் இறக்கப்படுகிறது என்றால், அன்னைக்கு நாம மரிச்சிருக்கணும். அதுதான் சரியான ஒரு அர்ப்பணிப்பினுடைய ஆழமான தாற்பயம் சகோதரர். ஆண்டவராகிய இயேசு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சிலுவை என்பது அவருடைய மாம்சீக வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அவருடைய சிலுவை என்பது அவருடைய மாம்சீக வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. அதே நேரத்துல அந்த சிலுவை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆரம்பிச்சு கொடுத்து. கரெக்டா? அவருக்கான சிலுவை ஒன்றை முடிச்சு வச்சது, அது அவருடைய மாம்சீக வாழ்க்கைய அதே சிலுவையின் மூலமாக ஒரு புதிய தொடக்கத்திற்கு வழிவகுத்தது. அது என்ன வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது, எட்டர்னல் லைஃப். ஒரு முடிவில்லாத நித்தியத்திற்கும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்தும். நம்முடைய வாழ்க்கையிலையும் சிலுவை என்ற ஒரு விஷயம் நம்முடைய இந்த பழைய வாழ்க்கைய, நம்முடைய இந்த அற்பமான வாழ்க்கைய, நம்முடைய இந்த பாவமான வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறதாக அங்கே நமக்கான சிலுவை என்பது. அதே நேரத்துல அந்த சிலுவையின் மூலமா ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு அங்க என்றாகும். புதிய வாழ்க்கைக்குள்ள நாம அப்படின்னா சிலுவை என்பது ரொம்ப 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 ஒரு கிறிஸ்தவர்களுக்கு உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிலுவை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதரர். ஒரு கான்சக்ரேட்டட் என்றால் அவருக்கு சிலுவை என்பது மிக 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 அவசியம். ஒருவேளை சிலுவை சுமக்காத ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அவர் கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான ஆழத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. நாம் அன்னைக்கு சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோமா? எல்லாருமே நாம சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில உள்ள வந்திருக்கிறோம். வந்துட்டோமா? இந்த ஹால்குள்ள என்ட்ரு ஆயிருக்கக்கூடிய எல்லாருமே அர்ப்பணிச்சிருக்கிறோம்ல ஓரளவுக்கு. அர்ப்பணிச்சிருக்கிறோமா இல்லையா? அர்ப்பணிச்சிட்ட நாம இன்னைக்கு சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? சிலுவை சுமக்கிறோமா இல்லையா?
நிறைய பேர் இப்படி ஆட்டுறீங்க, ஒரு சிலர் இப்படி ஆட்டுறீங்க, ஒரு சிலர் அமைதியாக இருக்கீங்க. சிலுவை சுமக்க அர்ப்பணிச்சிட்டோம். கரெக்ட்டா? இதுல மாற்றம் இல்ல. அர்ப்பணிச்சுட்டு நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம்? ஆண்டவரே உம்மை பின்பற்றணும்னு சொல்லிட்டு வந்தோம். அப்பன்னா அவர் எதை பின்பற்றினாரு? அவருடைய மரண பரியந்தம் சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருந்துச்சு. அதே போல நாமளும் வாழ்றோம்னு சொல்லிட்டு உள்ள வந்த நாமும் இன்னைக்கு சிலுவையை சுமக்கிறோமான்னு கேட்டேன். சுமக்கிறோமா? இல்லையா? சுமக்கிறோம். பார்க்கலாம். சகோதர, சகோதரிகளே, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில 2 மிக முக்கியமான விஷயங்கள நாம கவனிக்கணும். ஒன்று, கர்த்தர் இயேசுவை போல சிலுவையை சுமக்கணும். கர்த்தர் இயேசுவை போல சிலுவையை சுமந்து, கர்த்தர் இயேசுவை போல அந்த சிலுவையில மரிக்கணும். ஒன்று. அல்லது, இல்ல இது ரொம்ப கஷ்டம், முடியாது. சிலுவையை விட்டு இறங்கி ஓடிடு. 2வது ஆப்ஷன், இல்ல முடியல இந்த வாழ்க்கை. என்னால முடியாது. ஏன்னா இது வாழ்வா, சாவா என்ற ஒரு போராட்டம். இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண லைஃப் இல்ல. தேவனோடு உங்களுடைய அர்ப்பணிப்பானது உண்மையாக இருந்தது என்றால், நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கான வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிறைந்தது. ஒன்று வாழ்வா அல்லது மரணமா. இது 2ற்குள்ளாக வழிநடத்தப்படும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு கர்த்தர் இயேசுவை போல சிலுவையை சுமந்து மரிக்கணும். மற்றொன்று, இல்ல இந்த சிலுவை வேண்டான்னு சொல்லிட்டு இறங்கி ஓடணும். உண்மையான அர்ப்பணிப்புக்குள்ள உள்ள வந்தவங்களுக்கு எந்த ஆப்ஷன், எத்தன ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கர்த்தர் இயேசுவை போல நான் சிலுவையை சுமந்து நான் மரிக்கிறேன் அப்படின்னு வாழ்க்கை வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20. வாசிங்க சிஸ்டர். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். சகோதர, சகோதரிகளே, கலாத்தியருக்கு எழுதிட்ட நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அங்க கோடிட்டு காண்பிக்கிறாரு. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் சிலுவையில் அறையப்பட்டுட்டா மரணம் என்பது நிச்சயம். அது முழுவதுமாக நான் அறிந்திருக்கிறேன். அறிந்திருந்தாலும் எனக்குள்ள இப்போ ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனுக்கான காரணம் அது நான் இல்ல, என்னுடைய அருமையான கர்த்தர். கர்த்தர்னால நான் பிழைத்திருக்கிறேன். நான் மாம்சத்துல பிழைத்திருப்பதற்கான காரணம் இருக்கு. கர்த்தா யார் அப்படின்னா அருமையான ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையில மரிக்கிறதுக்கு அங்க ரெடி ஆயிட்டாரு. அதனால நான் அந்த சிலுவையை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை அங்க மிக முக்கியமான ஒரு டிசிஷன் அங்க எடுத்துட்டாரு அப்போஸ்தலராகிய பவுல். நான் மரிக்க ரெடி ஆயிட்டேன் சிலுவையில். சோ இந்த முடிவை எடுக்கிறதுக்கு யாரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது? யார் இனிஷியேட் பண்ணது? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிலுவையில மரிக்கக்கூடிய விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முதல்ல இந்த அழைப்பை கொடுத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் இயேசு தான் இந்த அழைப்பை அங்க கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லிட்ட மிக முக்கியமான வசனம் தான் இன்றைய பாடத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சமாக அங்க இருக்கும். ரொம்ப பரிச்சயமான வசனம். பலமுறை வாசிச்சிட்ட வசனம். பல பாடங்கள்ல கேட்ட வசனம். அதுல பல்வேறு கோணங்கள் கேட்டிருப்போம். ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய ஆழமான ஒரு கருப்பொருள் எடுத்து நாம பார்க்க இருக்கிறோம் சகோதரர். வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதிட்ட நிருபம் 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆம் சகோதர, சகோதரி, ரொம்ப தெரியாத வசனமா பைபிள்ல? ரொம்ப பரிச்சயமான வசனம். தினமும் நம்முடைய ஞாபகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வசனம். கர்த்தர் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லக்கூடிய வசனமா அது? சீஷர்களை பார்த்து பேசுறாரா? இல்ல. எல்லாரையும் பார்த்து கர்த்தர் இயேசு பேசக்கூடிய வார்த்தை. எல்லாரையும் நோக்கி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன்.
சகோதர சகோதரிகளே, நம்முடைய மூத்த அருமையான விளக்கம் அதற்கு கொடுத்திருக்கிறாரு. தன்னைத்தான் வெறுத்து இணையல் இடத்துல வரக்கூடிய வார்த்தைக்கு மிக ஆழமான அர்த்தம் சகோதரர் பாடத்துல பாருங்க. அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய முழு சாராம்சத்தையும் புதிய ஏற்பாட்டினுடைய வசனங்கள் அடக்கணும்னா இந்த ஒரு வசனத்துல அடக்க முடியும். நேரடியான சிலுவையை கர்த்தர் இயேசு சுமக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தம்மோடு கூட இருக்கக்கூடியவர்களை பார்த்து அங்க கூடி இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். இந்த வசனத்துல அநேக காரியங்கள் அங்க உள்ளடங்கி இருக்கு. நம்ம எல்லாருமே அர்ப்பணிச்சிட்டோம். நாம எல்லாருமே அர்ப்பணிச்சிருக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பின் மூலமாக சுமக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். சிலுவையை சுமக்கிறோம்னு சொல்லி உள்ள வந்துட்டோம். அழைப்பை வாங்கிட்டோம். இத நாம ஃபுல்ஃபில் பண்ணாம யார் ஒருவரும் சபை ஆக முடியாது. இப்போ இந்த வசனத்தினுடைய கருப்பொருளை ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம எடுத்து பார்க்கலாம். சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் அவருடைய வாழ்க்கையில பாடுகள் அவர் வாங்கணும், உபத்திரவங்கள் அவர் சஃபரிங் அவருடைய வாழ்க்கையில். இந்த சஃபரிங் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கும் போது இரண்டாவது அவர் தன்னைத்தான் அவர் முழுவதுமாக வெறுக்கணும். அந்த சிலுவையை சுமக்கும் போது அங்க முறுமுறுப்பு காண்பிச்சிடக்கூடாது, தர்க்கிப்பு செஞ்சிடக்கூடாது, முரட்டாட்டம் பண்ணிடக்கூடாது. தேவனோடு பண்ணியிருக்கக்கூடிய இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல ஒரு மெய்யான கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நேரிடக்கூடிய சகல உபத்திரவங்களையும் சகல பாடுகள்லையும் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தன்னை தானே வெறுக்கணும். இரண்டாவது பாய். மூன்றாவதாக ஃபாலோயிங் கிறிஸ்துவை அங்க பின்பற்றணும். சிலுவையோடு பாடுகளோடு கிறிஸ்துவை அங்க பின்பற்றணும். அர்ப்பணிக்கப்பட்ட ஒருத்தர் இந்த 3 பாயிண்டையும் அவர் செஞ்சாம சபையாக மாறும். சகோதர சகோதரிகளை அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்புன்னு சொல்றோம். அடிக்கடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். அர்ப்பணிப்புனா என்ன? எல்லாருமே அர்ப்பணிச்சிருக்கிறோம். எப்படி? ஒரு அடையாளத்தின் மூலமாக. இன்னைக்கு கூட அருமையான ஒரு காலையில தன்னுடைய அடையாளத்தின் மூலமாக அநேக ஜனங்களுக்கு முன்பதாக தேவனிடத்துல தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார். இருதயத்துல ஏற்கனவே டிசிஷன் எடுத்திருப்பாரு. அதை அடையாளத்தின் மூலமாக இன்னைக்கு செய்து காண்பிச்சிட்டார். அதே போலதான் நம்ம எல்லாருமே ஏற்கனவே நாம செஞ்சு காண்பிச்சிட்டோம். எப்படி? ஞான ஸ்நானத்தின் மூலமாக, தண்ணீர்ல முழுகுவதின் மூலமாக, தேவனே நான் உங்களுக்காக வாழுறேன், உங்களுடைய சித்தத்தை மாத்திரமே செய்கிறேன்னு சொல்லி இதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக தண்ணில முழுகி எழுந்துருச்சு. நம்முடைய சொந்த வாழ்க்கையில சில முடிவுகளை நாம எடுத்திருப்போம். அநேக நேரங்கள்ல நம்மை நாமே அர்ப்பணிச்சிருப்போம். வேலைகளுக்காக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தினருக்காக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்காக இருக்கலாம். அநேக காரியங்களுக்காக அதை செம்மையாக செய்து முடிப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிச்சிருப்போம் அநேக வேலைகள்ல. ஆனா அந்த அர்ப்பணிப்பை குறித்து இங்க பேசல. நாம் செய்துட்ட அர்ப்பணிப்பு என்பது சிலுவையை சுமப்பதற்கான ஒரு அர்ப்பணிப்பு. சிலுவையை சுமப்பதற்கான ஒரு அர்ப்பணிப்பை அடையாளத்தின் மூலமாக செய்து காண்பிக்கும். ஓகே, அடையாளத்தின் மூலமாக செய்து காண்பித்த நாள் தொடங்கி நம்முடைய வாழ்க்கையில் அது தொடர்ந்துகிட்டு இருக்குதா? சிலுவையை தூக்கி கொண்டு நம்ம எல்லாருமே கான்சக்ரேட்டடு, எல்லாருமே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஆனா எல்லாருமே சிலுவையை மிகப்பெரிய கேள்வி. நாம எல்லாருமே அர்ப்பணிச்சிருக்கிறோம், மாற்றமே இல்லை. ஆனால் சிலுவையை சுமந்தாதான், சிலுவையை தூக்குனாதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளியாக மாற முடியும். இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில நமக்கு நேரிடக்கூடிய அநேக சோதனைகள், பிரச்சனைகள் நாம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு பிற்பாடு நம்முடைய அனுதின வாழ்க்கையில அநேக சோதனைகளையும், அநேக போராட்டங்களையும், அநேக பிரச்சனைகளையும் நாம ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையா பொய்யா?
அனுபவிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் வரக்கூடிய அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் சிலுவை ஆகிடுமா? இததான் கர்த்தர் சிலுவை சுமத்தல் என்ற ஒரு காரியத்துல. சகோதர சகோதரிகளே, என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அனுதினமும் படக்கூடிய பிரயாசங்கள், அனுதினமும் படக்கூடிய கஷ்டங்கள், அனுதினமும் அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகள, அதுல சந்திக்கக்கூடிய சில சவால்கள நாம என்ன நினைச்சிடுறோம் அப்படின்னா, நாம சிலுவை சுமக்கிறோம் நினைச்சிடுறோம் சகோதரர். நான் என்னைக்கு தேவனுக்கென்று என்னை நான் அர்ப்பணிச்சேனோ, என்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில அர்ப்பணித்த நாளுக்கு பிற்பாடு நான் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும், அது டெம்போரல்ல எது வேணும்னாலும் இருக்கலாம். அது சிலுவை ஆயிடுமா? உடன்படிக்கை செய்த பிற்பாடு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், சந்திக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சிலுவை சுமப்பதற்கு உள்ளாக வந்துருமா? நாம கண்டுபிடிக்கணும் சகோதரர். ஏன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அதை நம்ம அனுதினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக வியாதிகள், விக்கினங்கள், இதோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே கிறிஸ்துவோடு படக்கூடிய பாடுகளுக்கு கீழே வருதா? ஏன்னா கிறிஸ்துவோடு படக்கூடிய பாடுகளுக்கு கீழே வந்தாதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் கரெக்டா பேசிக்கிட்டு இருக்கேன். சகோதர சகோதரிகளே, நம்ம பாடுபடுறோம்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ரியலாவே பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், சில உபத்திரவங்களை சந்திக்கிறோம். நாம சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும், உபத்திரவங்களும், பாடுகளும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லுமா? அது கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடிய பாடுகளா? ஏன்னா நாம உடன்படிக்கை செய்துட்டோம்ல. நான் உடன்படிக்கை செய்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சகல காரியங்களும் கிறிஸ்துவுக்குள்ளான உபத்திரவங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் நாம நம்பிக்கிட்டு எல்லாமே கிராஸ் கேரிங்குள்ள அங்க வரும். அதுல முதலாவது உபத்திரவம், சஃபரிங். முதலாவது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் சில சவால்கள், பிரச்சனைகள்னு நாம சொன்னோம். அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் சிலுவை சுமக்கிறதுனால வருதா? சிலுவை சுமக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனைகள், அந்த பாடுகள் நமக்கு வருதா? நாம இன்னைக்கு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சுமைகள் எல்லாமே நமக்கு மாத்திரம் வருதா? இல்ல உலக ஜனங்களுக்கும் பாடுகள் உபத்திரவங்கள் இந்த உலக ஜனங்களுக்கு இருக்கா? இல்லையா? நமக்கு மட்டும்தான் பாடுகள் இருக்கா? இல்ல, உலக ஜனங்களுக்கும் அந்த பாடுகள், உபத்திரவங்கள் இந்த பூமியில இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் அதை பட்டுதான் தீரணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் சந்திக்கக்கூடிய பாடுகளை நாமளும் பட்டு கொண்டிருக்கிறோம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரியான சோதனை, உபத்திரவம், ஹிந்துஸ்க்கு ஒரு மாதிரியான உபத்திரவம், சோதனை, முஸ்லிம்ஸுக்கு ஒரு மாதிரியான உபத்திரவம், சோதனை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்கு வேற மாதிரியான உபத்திரவம், இப்படி ஏதாவது வருதா? இல்ல. சஃபரிங் என்பது, இந்த பாதிப்புகள் என்பது பூமியில மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வரும். காரணம், எல்லாருமே ஆதாமினுடைய ஜீன் மூலமாக வந்து, கரெக்டா? எல்லாருமே பாடுகள் அனுபவித்துக் கொண்டு. ஆதாம் என்ற ஒரு நபர் செய்த தவறின் மூலமாக இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுகுலமும் மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கு. இது நமக்கு மாத்திரம் வருவது இல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அங்க வருது. அப்பனா அவங்களும் பாடுபடுறாங்க, இன்னைக்கு நாமளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது எப்படி நாம படக்கூடிய பாடுகள் மாத்திரம் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு கீழே வந்துரும்? கிறிஸ்துவனுடைய சிலுவைக்குள்ளாக வந்துரும். நாம ஒருவேளை கான்செக்ரேட் பண்ணல அப்படின்னாலும், நீங்க உடன்படிக்கை பண்ணல அப்படின்னாலும், நீங்க ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னாலும், நீங்கள் அனுதினமும் படக்கூடிய பாடுகள் பட்டு ஆவீர்கள். நீங்க கஷ்டப்படுவீங்க. நீங்க அந்த கடமைகளை நீங்க செய்வீங்க. உடன்படிக்கை பண்ணலன்னாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில சந்தி. ஏன்? ஆதாமினுடைய வழி வந்தவர்கள் நாம எல்லாருமே. ஆதாமினுடைய வழி வந்தவர்கள் அப்படின்றதுனால நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான பாடுகளும் வரும். சரி, அப்படி என்னென்ன வரும்? என்னென்ன பாடுகள்லாம் வரும்?
குறிப்பாக ஒரு நோய் அப்படின்னு சொன்னா என்னென்ன நோய் எல்லாம் வரும்? உலக ஜனங்களுக்கு என்ன நோய் வரும்? இன்னைக்கு இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன நோய் எல்லாம் வரும்? எல்லா நோயுமே வரும். சகோதரர் இங்க குறிப்பிடும்போது நீரிழிவு நோய், இரண்டாவது இரத்த அழுத்தம், பிரஷர், பிளட் பிரஷர், அடுத்ததாக ஹார்ட் அட்டாக், இருதய அடைப்பு, அடுத்ததாக ஸ்ட்ரோக், பக்கவாதம், அடுத்ததாக கேன்சர். இப்படிப்பட்ட எல்லா நோய்களும் ஒட்டுமொத்த பூமியில இருக்கக்கூடிய சகல மனுஷர்களுக்கும் வருது. அது நமக்கும் வரும். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு சுகர் வராம இருக்கு. மற்ற நோய்கள் வராம இருக்காது. சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரிகள்ல யாராவது இந்த நோய்கள்ல ஏதாவது ஒரு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு வைங்களேன். யாரோ ஒருவர் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ அல்லது கேன்சரோ ஏதோ ஒரு பெரிய ஒரு வாங்கக்கூடிய ஒரு நோய் வந்துருச்சு. உடன் சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய நம்ம போய் என்ன சொல்றோம்? ஏன் உங்களுக்கு மாத்திரம் இப்படி பாடுகள்? ஏன் இவ்வளவு பெரிய சிலுவை உங்களுக்கு மாத்திரம் இவ்வளவு கஷ்டம் தேவன் அனுமதித்தாரு? சகோதர சகோதரிகளே, அப்படி சந்திக்கக்கூடிய நபர் உடன்படிக்கை பண்ணலனாலும் அவருக்கு வந்திருக்கும். அவர் ஞானஸ்நானம் எடுக்கலனாலும், அவர் பேப்டிசம் பண்ணல அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை அவருடைய சரீரத்தில் அவர் சந்திப்பார். உடன்படிக்கை பண்ணினதுனால சந்திச்ச பிரச்சனை இல்ல. இது கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்ட பாடுகள் இல்ல. இது மாத்திரம் இல்ல. அடுத்ததாக சில குடும்ப பிரச்சனைகள். குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்மேட்ச் ஸ்பௌஸ் அப்படின்னா பொருத்தம் இல்லாத ஜோடி, பொருத்தம் இல்லாத கணவன் மனைவிகள். இதன் மூலமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அன்ஈக்குவல் மேரேஜ், அன்ஈக்குவல் மேரேஜ் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் வரக்கூடிய பிரிவினைகள். இது உலகத்துல இருக்குதா இல்லையா? அன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பாக்குறோம், எவ்வளோ சேனல்ஸ்ல பாக்குறோம், எவ்வளோ டைவர்ஸ், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ குடும்பத்துல கஷ்டங்கள், பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழல். அவங்களுக்கு மாத்திரம்தான் அன்னைக்கு நடக்குதா? இன்னைக்கு நமக்குள்ள இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்ட சில குடும்பங்கள்ல இருக்குதா இல்லையா? அன்னைக்கு அன்ஈக்குவல் மேரேஜ், மிஸ்மேட்ச் ஸ்பௌஸ், அவங்க மூலமாகவும் அவங்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு நிலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில ஒத்து போகாத நிலை. அதுக்காக தான் சகோதரர் அங்க சொல்றாரு சிஸ்டர் பாமில, ஒரு புது சிருஷ்டியை தான் அங்க திருமணம் செய்யணும். உண்மையான புது சிருஷ்டிய, பெயர் அளவிலான புது சிருஷ்டி. ஏன்னா அநேக புது சிருஷ்டியுடைய குடும்பங்களே இந்த பிரச்சனைகள் வர்றதுனால அப்படின்னா அவங்க எல்லாம் உண்மையான புது சிருஷ்டி, ஒரு உண்மையான புது சிருஷ்டியை தான் திருமணம் செய்யும். இந்த ஆலோசனைகளை அங்க கேட்க தவறும் போது சில அனுபவங்கள் அங்க வாழ்க்கையில கடந்து போகும். இதையெல்லாம் பார்க்க முடியாது. உலகத்துக்கும் வருது, நமக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுனால நாம தேவனுக்கு என்னை அர்ப்பணிச்சதுனால என்னுடைய குடும்பத்துல என்னுடைய மனைவி எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், என்னுடைய கணவன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். எனக்கு பாடுகள் வருது, எனக்கு உபத்திரவங்கள் வருது. நீங்க அர்ப்பணிப்பு செய்யவில்லை என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க கடந்து போகும். அதற்கும் சிலுவையை சுமத்தலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னா நான் அர்ப்பணிச்சிருக்கிறேனே, அர்ப்பணிச்ச பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே தேவன் சரி செய்ய மாட்டாரா? பார்க்கலாம். அடுத்ததாக இயற்கை சீற்றங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு, மழை மற்றும் வெள்ளங்கள்னால ஏற்படக்கூடிய சேதங்கள். சில உடைமைகள் அங்க போயிடலாம், சிலருக்கு வீடு வாசல் இல்லாத ஒரு சூழல் போயிடலாம், சிலருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படலாம், மிகப்பெரிய சேதம் அங்க ஏற்படலாம். இது புது சிருஷ்டிகளுக்கு மட்டும் ஏற்படுதா? இல்ல, உலக ஜனங்களுக்கும் அது ஏற்படுது. இது உடன்படிக்கைக்குள்ள வரலனாலும் பெய்கிற மழை பெய்யதான் செய்யும். அவங்க வீட்டை தூக்கிட்டு வேற இடத்துக்கு போக முடியாது, அங்கதான் இருக்க முடியும். அவங்களுக்கான பாதிப்புகள் வந்துதான் தீரும். இதற்கும் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கும். சகோதர சகோதரிகளே, ஆதாமின் ஜீன் மூலமாக நாம வந்திருக்கிறதுனால
இந்த உலக ஜனங்கள் அனுபவிக்கக்கூடிய சகலவிதமான பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில வேறுபட்டு வர்றதில்லை. அதே போலதான் அங்க வரும். அநேக ப்ராப்ளம்ஸ், வேலை இல்லாம போகலாம், சில கவனக்குறைவுகள்னால சில காரியங்கள்ல நாம ஏமாந்து போகலாம், நிறைய இழப்புகள் ஏற்படலாம், பொருளாதார விரயம் ஏற்படலாம், பொருளாதார இழப்பு ஏற்படலாம், அல்லது பொருளாதார பற்றாக்குறை ஏற்படலாம், அல்லது சிலருடைய வாழ்க்கையில சில துரோகங்களை அங்க சந்திக்கலாம். உண்மையாக இருந்த சில நண்பர்கள், உறவினர்கள் நமக்கு விரோதமாக செயல், இது உடன்படிக்கைக்குள்ள வந்தது நிமித்தமாக இருக்கலாம், அதன் நிமித்தமாகவும் இருக்கலாம். அது இல்லைன்னாலும் பகைப்பவர்கள் பகைக்கவே செய்வார். இது புது சிருஷ்டிகளுக்கு மட்டும் வருதா, இல்ல உலகத்துக்கு எல்லாருக்குமே வருது? சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய சகோதரர்களுக்கு மாத்திரம், சகோதரிகளுக்கு மாத்திரம் நடக்கக்கூடிய காரியம் இல்ல. மற்ற மதங்கள்லையும் மற்ற மார்க்கங்கள்லையும் எல்லாருக்குமே நடக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இதெல்லாம் நடக்குது. இன்னும் சொல்லும் போது சகோதரர், சில தீமை பேசுவதின் மூலமாக சில பாதிப்புகள் ஜனங்களுக்கு ஏற்படலாம். உலக ஜனங்கள் அவங்களுக்கு டியூட்டியே அதுதான், மற்றவர்களை பிரித்து அதன் மூலமாக அநேக பாதிப்புகள் அவங்க வாங்கலாம். அதே போல நாமளும் ஒருவேளை தேவனுடைய கட்டளைகளை மீறி நாம் அப்படி செய்யும் போது சில பிரச்சனைகளை நாம சந்திக்கும். என்ன நினைச்சிருவோம், நான் இந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்ததுனால எவ்வளோ பேர் என்ன பகைக்கிறாங்க, ஒருவேளை நாம சரியான ஞானமாக இல்லாததால அநேக தீமைகளை பேசி அதன் நிமித்தமாக பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில இழுத்து எனக்கு தேவன் அனுமதிச்சிட்டாரு, என எல்லாரும் பகைக்கிறாங்க நாம சொல்லுவோம். சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த பூமியில சில பிரின்சிபல், கொள்கைகளை எங்க வச்சிருக்கிறாரு. அந்த கொள்கைகளை மீறும் போது சில தண்டனைகளை கூட வைத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, சில பர்சனல் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, அதன் நிமித்தமாக கூட அங்க தண்டனை வாங்குவாங்க. பர்சனல் மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதன் நிமித்தமாக கூட நாம சில தண்டனைகளை வாங்குவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உலகத்தினுடைய சட்டத்திட்டங்கள், இப்போ ஒரு 2 வீலர்ல போறோம், ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போகணுங்கிறது என்ன, நம்முடைய பாதுகாப்புக்காக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம். அதை நம்ம போடாம ஒருவேளை நம்ம ஒரு ஒன்வேயில போகக்கூடாதுன்னு இருக்குன்னா, அந்த ஒன்வேயில வரக்கூடியவர் ரொம்ப வேகமா வருவாரு, நாம அதை மீறி போனோம் அப்படின்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம விட்டுப்போம், விழுந்து. அப்படி விழுந்து அடிபட்டு போச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்லுவோம், ஒருவேளை நம்ம சகோதரன் சகோதரிகளே அப்படி ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருந்துச்சுன்னா, என்ன பிரதர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுமதியா, இவ்வளவு பாடா, உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் அனுமதிச்சுட்டாரா? இதெல்லாம் நம்முடைய மிஸ்டேக் மூலமாக, நம்முடைய கவனக்குறைவின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சில தீமைகள். அந்த தீமைகளுக்கு எதை காரணம் சொல்லுவேன்னா, நாம தேவனோடு அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய காரியத்தை மிங்கிள் பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம். நான் தேவனோட அர்ப்பணிப்பு பண்ணதுனால பாத்தீங்களா, அவர் சின்ன சின்ன விஷயத்துல கூட எனக்கு எவ்வளவு பாதிப்புகள் வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் காரணம் நான் தேவனோட அர்ப்பணிப்பு. சகோதர சகோதரிகளை, தேவனோட அர்ப்பணிப்பு பண்ணதுக்கு நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு முழு முதற் காரணமும் பொறுப்பும் அது நம்மை சார்ந்தது. இன்னும் சொல்லும் போது, சிலர் வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கியிருக்கலாம், அல்லது பிள்ளைகளை நல்ல ஒரு படிப்பு படிக்க வைக்கிறதுக்காக அங்க கடன் வாங்கியிருக்கலாம், திருமணத்திற்காக கடன் வாங்கியிருக்கலாம், அல்லது நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கைக்காக சில பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்வதன் மூலமாக சில கடன் சுமை ஏற்பட்டிருக்கலாம் நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பொருளாதார கஷ்டங்களை வச்சுக்கிட்டு நான் தேவனோட அர்ப்பணிப்புக்குள்ள இருக்கிறதுனால நான் எவ்வளோ பினான்சியல் கிரைசிஸ்ல இருக்கேன் தெரியும், பொருளாதார பாதிப்புக்குள்ள இருக்கேன் தெரியுமா. நான் மட்டும் உலகத்துல இருந்தானா நான் எப்படி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவும் செஞ்சிருக்க முடியாது. இங்கேயாவது தேவன் சில கிருபைகளையும் இரக்கங்களையும் தந்து கொண்டிருக்கிறாரு. சகோதர சகோதரிகளை உடனே எங்க கை காண்பிப்போம் அப்படின்னா, நான் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்ததுனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா பெரிய நீங்க ஜமீன்தார் ஆயிடுவீங்களா வெளியே போய். நம்முடைய அழைப்பு என்பது நீசரும் பைத்தியருமாக இருக்கக்கூடிய நம்மை தேவன் அழைச்சிருக்கிறாரு. நம்மளால எதுவுமே இந்த உலகத்துல போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது, இயலாதவர்களாக இருக்கக்கூடிய நம்மை தேவன் அழைச்சிருக்கிறாரு. சகோதர சகோதரி, நம்ம எதுவும் போய் உலகத்துல சாதிக்க முடியாது. அப்படி ஒருவேளை சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்பி போனீங்கன்னா வாய்ப்பு இல்லை. சகோதர சகோதரிகளை, இது எல்லாத்துக்குமே காரணம் நாம தான்.
நம்முடைய அர்ப்பணிப்புக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மதம் இல்லை. So, ஒருவேளை இப்படிப்பட்ட பாடுகள் நம்முடைய சரீரங்கள்ல நாம சில நோய்களை பெற்றிருக்கலாம். பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை நாம சந்திக்கலாம். அல்லது குடும்பங்கள்ல பர்சனல் மிஸ்டேக்னால சில தீமைகளை பிரச்சனைகளை சந்திக்கலாம். இதற்கும் நம்முடைய அர்ப்பணிப்புக்கும் சம்பந்தம் இல்ல சகோதர. இது சிலுவை சுமத்தல் ஆகாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, நம்ம அர்ப்பணிப்புக்குள்ள வந்ததுனால நம்ம அர்ப்பணிச்ச நாள்ல இருந்து எல்லாமே கணக்குக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுது. சோ நம்ம படக்கூடிய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாமே அக்கவுண்ட்ல ஏறிக்கிட்டு இருக்குது. நம்ம ரொம்ப ஜோரா சிலுவையை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம்னு நினைப்போம். சோ சகோதர சகோதரிகளே, இதுக்கு பெயர் சிலுவை இல்ல. இதற்கு பெயர் என்ன தெரியுமா? யோக். இது நுகம். நாம நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர். ஆதாமின் சந்ததி மூலமாக வந்ததினுடைய விளைவாக நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள், சில அனுபவங்களை நாம வாங்கிதான் ஆகணும். சில பாடங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டிய. இதற்கு பெயரு கிராஸ் பெயரிங் யோக். இது சிலுவை சுமத்தல் இல்ல, நுகத்தை சுமத்தல். ஏன்னா ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவருடைய முதுகின் மேல, தலையின் மேல ஒரு சுமை இருக்குது. இதுதான் கிறிஸ்து ரெஃபர் பண்றாரா? ஆதாமினுடைய விழுகையின் மூலமாக வரக்கூடிய எல்லா பாடுகளும், எல்லா உபத்திரவங்களும் அது சிலுவை இல்ல, அது நுகம். அது நுகத்தை சுமத்தல். நீங்க நுகம் சுமக்கிறதுனால தேவன் பரலோக வாய்ப்பை கொடுக்கிறது இல்ல. நீங்க உங்களுடைய அர்ப்பணிப்பு என்பது சிலுவை சுமத்தலுக்காக. நீங்க சிலுவை சுமந்து அதன் மூலமாக ஒன்றை இழக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பரலோக வாய்ப்பு என்பது தேவன் அங்க கொடுக்கும். நாம கண்டுபிடிக்கணும், எது சிலுவை என்னுடைய வாழ்க்கையில, எது நுகம். இந்த பூமியில எந்த மனுஷன் பிறந்தாலும் அவனுடைய முதுகின் மேல ஒரு சுமை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கு. நான் கிறிஸ்துவுக்குள்ள உள்ள வந்திருக்கிறேன், நானும் தூக்கி சுமந்துதான் ஆகணுமா பிரதர்? நான் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டனே. ஆதாமினுடைய வழி வந்தவர்களுக்கு தானே அது. நானும் ஆதாமின் வழி வந்தவன் தான். ஆனால் இப்போது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டனே. நான் இப்ப ஆதாமின் சந்ததியில நான் ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிறிஸ்துவ சந்ததியாக மாறிட்டனே. எனக்கும் நுகத்துக்கும் சம்மதம் இருக்குதா? ஆமா இருக்கு. இதற்கு தேவனிடத்திலிருந்து எந்த விதமான உதவியும் கிடைக்காதா? சுமந்துதான் ஆகணுமா? அப்படின்னா நான் எதற்கு என்னை அர்ப்பணிச்சேன்? சகோதர சகோதரிகளே, நம்முடைய அர்ப்பணிப்பு என்பது சிலுவையை ஆனா சகோதர நாம இன்னைக்கு நுகத்தை தூக்கி கொண்டு சிலுவை சுமந்து கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெகுலரா இந்த ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களை தேவனுக்காக கொடுத்துட்டு பரலோக வாய்ப்பை நம்பி கொண்டிருக்கோம். உங்களை சோர்வடைய சொல்றதுக்காக நான் சொல்றேன், அடைகிறதுக்காக நாம சொல்றோம். அனுதினம் ரெகுலரா உலக ஜனங்கள் படக்கூடிய பாடுகளை போலவே நமக்கும் அந்த பாடுகள் வருது. அந்த பாடுகளை நாமளும் தொடர்ந்து பட்டுக்கிட்டு அதை கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு கம்பேர் பண்ணிக்கிட்டு அதுல நாம திருப்தியாகி கொண்டிருக்கிறோம். நான் சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா, என்னுடைய சரீரத்துல எவ்வளவு நோய் இருக்கு பாத்தீங்களா? எனக்கு எவ்வளவு பொருளாதார கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பிரச்சனைகளை என்னுடைய அலுவலகத்துல, என்னுடைய ஆபீஸ்ல, என்னுடைய வீடுகள்ல, என்னுடைய வியாபாரத்துல சந்திக்கிறேன் பாத்தீங்களா? இதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தமான பாடுகள். இதற்கும் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கும் consecrate but not a cross bearer. உடன்படிக்கை அர்ப்பணித்தவர்கள் எல்லோரும் சிலுவை சுமப்பவர்கள். ஒரு குடும்பத்தினுடைய தகப்பனாக இருந்து, ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருந்து, அந்த குடும்பத்தினுடைய ஒரு புருஷனாக இருந்து குடும்பத்தினுடைய சக தேவைகளை சந்திப்பதற்கு, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு, குடும்பத்தை சரியான முறையில வழிநடத்துவதற்கு சில பிரயாசங்கள், சில கஷ்டங்கள் அவர் எடுக்கலாம். அந்த கஷ்டத்துக்கும் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கும் சம்மதம் இல்ல. அப்படின்னா அந்த குடும்பத்தை கவனிக்க வேண்டியலையா? முதலாவது தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா. அது டியூட்டி, அது கடமை. இந்த டியூட்டி, அந்த கடமையை செஞ்சுட்டு நீங்க பரலோக வாய்ப்பை கேட்கறீங்க அப்படின்னா அது இல்லை. அதை நீங்க செய்யணும். அதை செய்யாம விட்டீங்கன்னா தவறு. அதை செய்யணும். பட் இது சிலுவை இல்ல.
சகோதர சகோதரியே, இந்த டியூட்டியிலேயே, இந்த கடமையிலேயே நாம திருப்தி ஆகிட்டு போய் அந்த கஷ்டங்கள் எல்லாமே நாம கான்செக்ரேட் பண்ணலன்னாலும் வரும். அதை நாம செய்யணும், நாம செய்வோம். இன்னைக்கு உலக ஜனங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இருக்கா இல்லையா? செய்யறாங்களா இல்லையா? நிச்சயமாக செய்யும். என்னுடைய பையனை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். ஆனா சகோதரர் வந்து ஸ்கூல்ல சேர்க்கறத குறிச்செல்லாம் நிறைய ரேட்டிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்ப அதுக்காக என்ன பண்ணணும்னா நிறைய ஃபீஸ் கட்டணும், அதிகமா கடினமா உழைக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம நிறைய பாடுகள் பட வேண்டியிருக்குது, கஷ்டங்கள் பட வேண்டியிருக்குது. ஸோ இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஆயிடுமா? அப்படின்னா இதற்கு பெயர் என்ன பிரதர்? அதற்கு பெயர் தான் நுகம். நீங்க படக்கூடிய பிரயாசங்கள் உலகத்துக்காக, மற்ற காரியங்களுக்காக, உங்களுக்காக நீங்க படுறீங்கல்ல, அது எல்லாமே நுகம். நம்மள நிறைய பேரு சிலுவை சுமக்கிறது இல்ல, நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். நுகத்தை சுமந்து கொண்டு நான் கிறிஸ்துவுக்காக இவ்வளவாய் பாடுபடுகிறேன்னு சொல்லிக்கொண்டு, நான் உடன்படிக்கை பண்ண நாள்ல இருந்து எனக்கு பாடுகள் தான். அப்புறம் என்ன பாடு? நான் அனுதினமும் ஓடுற ஓட்டம் தான் எனக்கு பாடு. அப்படின்னா நான் இவ்வளவு நாள் நுகத்தை தான் சுமந்து கொண்டு இருந்தேனா, சிலுவையை தூக்கலையா? நிறைய பேருக்கு அங்க கேள்விகள் வரும். இந்த நுகத்தை தூக்குறது என்பதே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இவ்வளவு பாடுகளா இருக்குதே. நாம அர்ப்பணிச்சு, நம்முடைய அர்ப்பணிப்பு என்பது சிலுவையை சுமக்கிறதுக்காக தான் நம்மை நாம அர்ப்பணிக்கிறோம். நுகத்தை சுமக்கிறோம்னு சொல்லி நாம அர்ப்பணிக்கல சகோதரர். முதல்ல நாம மிகப்பெரிய நுகத்தை இந்த பூமியில சுமந்து கொண்டிருக்கும் போது, நம்மளால தூக்க முடியாம கஷ்டப்படும் போது, அப்படின்னா இந்த உலகத்துல நாம படக்கூடிய பாடுகள்லயே ரொம்ப கஷ்டங்கள் உழண்டு கொண்டிருக்கும் போது, அந்த சிலுவைய, அந்த பாடுகளை நம்மளால தூக்க முடியாம இருக்கும்போது, நமக்கு பக்கத்துல அருகாமையில ஒருத்தர் வந்து முதுகுல தட்டி கொடுத்து, ரொம்ப வெயிட்டா இருக்கா, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா? அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப லகுவா இருக்கும். கொஞ்சம் ஒரு கை போடுங்களேன், எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அப்படி ஒரு கை போட்டவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு. உங்களுடைய வாழ்க்கையிலேயே, என்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த உலகத்திற்கான நுகங்கள்ல கடந்து கஷ்டப்பட்டு உழண்டுகிட்டு இருந்த போது, அந்த பாடுகள்ல கொஞ்சம் கை கொடுத்து நம்மை தூக்கி விட்டவர் யாரு தெரியுமா? நம்முடைய அருமையான ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. பாரம் சுமந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கக்கூடிய நிலையில நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டவர் அவர். வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் வசனங்கள் 28, 20. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யோக்ல இருந்து கஷ்டப்படுறவங்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நுகத்தை தூக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க எல்லோரும் என்னிடத்துல வாங்க. அந்த யோக்க நான் பாத்துக்கிறேன். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க தான், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க என்ன பண்ணுங்க? சிலுவையை தூக்குங்க. நமக்கு யோக்குக்கு ஹெல்ப் பண்ணதனுடைய ரீசன் என்ன தெரியுமா? சிலுவையை தூக்க வேண்டும் என்பதற்காக. நாம சிலுவையை சுமக்க வேண்டும், சிலுவையை தூக்க வேண்டும் என்பதற்காக அந்த யோக்குல கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு 100 கிலோ மூட்டை இருக்குன்னா நம்முடைய கெப்பாசிட்டி 90 கிலோ தான் தூக்க முடியும்னா, 10 ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 10 கிலோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா? இல்ல நம்மளால 10 கிலோ தான் சுமக்க முடியும்னா, பாக்கி 90 கிலோவை நமக்கு ஏற்றி விட்டு நமக்கு உதவி பண்ணது யார் அப்படின்னு கேட்டேன். யோக்குல இருந்து நம்மால் ரொம்ப கஷ்டப்பட்டு உழண்டு கொண்டு இருக்கும் போது கர்த்தராகிய இயேசு தான் நமக்கு உதவி செய்யும். அப்படி செய்யும் போது நமக்கான அந்த பாரம் குறையுது. எப்படியோ அந்த யோக்குல இருந்து நாம கொஞ்சம் வெளியே வந்துட்டா, அதற்கு பிற்பாடு நாம சிலுவையை எடுப்போம், சிலுவையை தூக்குவோம் என்ற நம்பிக்கையில நமக்கு அந்த உதவியை கர்த்தர் அங்க. இதைதான் இன்னைக்கு விவசாயிகள் செய்து ஏர் பூட்டும் போது, வண்டி மாடு இழுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல ஒரு முதிர்ந்த காளைய ஒரு பக்கத்துலயும், இளங்காளைய ஒரு பக்கத்துலயும் அவங்க போட்டு, முதிர்ந்த காளைய ஒரு பக்கத்துலயும், நுகத்தடியினுடைய ஒரு பக்கத்துல, ஒரு நுகத்துல முதிர்ந்த காளை, ஒரு நுகத்துல வந்து இளம் காளையை போட்டு வாங்கலாம். ஏன்?
இளங்காலை ரெண்டுமே இளங்காலையை பூட்டினா அது பாட்டுக்கு காட்டுக்கு போனா மேட்டுக்கு போகும், மேட்டுக்கு போனா காட்டுக்கு போகும். அதால இழுக்க முடியாது. ஒரு அனுபவம் மிகுந்த காளையை இணையாக கொடுக்கும்போது இந்த காளை அதை வழிநடத்திக்கிட்டு போகும். நாம எல்லாருமே இளம் காளைகள். நம்முடைய முதிர்ந்த காளையாக இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு இந்த உலக வாழ்க்கையில நாம் அல்லாடிக்கிட்டு இருக்கும்போது, தவித்துக் கொண்டிருக்கும் போது, பரிதபித்துக் கொண்டிருக்கும் போது, அநேக காரியங்களை இழந்திருந்த போது, அநேக காரியங்களிலிருந்து விடுதலை ஆகாம இருந்த போது, நமக்கு ஆறுதலாக, நமக்கு தேறுதலாக வந்து நம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஹெல்ப் பண்ண உடனே நாம என்ன செஞ்சிட்டோம் தெரியுமா? நம்மள நிறைய பேரு இந்த நுகத்தை தூக்குறதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டார்ல கிறிஸ்து. ஓகே, நாம நம்முடைய வேலை இனி இந்த நுகத்தை இன்னும் பெருசாக்குறது தான். ஏன்? நமக்கு தான் ஹெல்ப் பண்ண ஆள் இருக்குல்ல. நமக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கிறதுனால இந்த உலகத்திற்கு இருந்த பாரமான விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நமக்கு தேவன் அங்க கொஞ்சம் உதவி பண்ணும்போது, நம்ம என்ன செய்யணும்னா அந்த நுகத்தினுடைய சுமையை கொஞ்சம் குறைச்சிட்டு சிலுவையை தூக்க ரெடி ஆயிருக்கணும். நம்மில் அநேக சிலுவையை தூக்க ரெடி ஆகாம நுகத்தினுடைய சுமையை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டாங்க. ஏன்? நமக்கு தான் ஹெல்ப் பண்ண ஆள் இருக்குல்ல, கிறிஸ்து பண்ணுவார்ல. சகோதர சகோதரிகளே, அர்ப்பணிப்பின் ஜீவியத்திற்குள்ள வந்த பிற்பாடு ஒருவர் நுகத்துக்கு அடுத்த காரியங்கள் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பாரமான காரியங்கள்ல தன்னை உட்படுத்தி கொண்டு மேலும் 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 அதிகமாகி கொண்டே போகிறார் என்றால் அவருக்கு சிலுவையை சுமப்பது என்பது ரொம்ப கடினம். உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் இச்சைகள்னால ஈர்க்கப்பட்டு கண்களின் இச்சைகளினாலையும் மாம்சத்தின் இச்சைகளினாலையும் ஜீவனத்தின் பெருமைகளினாலையும் உலகத்தோடு உலக ஜனங்களோடு உலகத்தினுடைய காரியங்களோடு போட்டி போட்டு அந்த நுகத்தோடு தன்னுடைய நுகத்தை அதிகமாக்கி கொண்டு உதவி பண்ணால் இருக்கார்னு சொல்லி போகும்போதுதான் அவர்கள் இன்னும் அதிகமாக சேதமடையக்கூடியவர். சகோதர சகோதரிகளே, உண்மையான உடைந்த இருதயத்தோடு பாரத்தோடு நம்மை விடுவிப்பார் யாருமே இல்லையான்னு ஒரு ஆறுதல் தேடக்கூடிய நிலையில தான் கர்த்தர் இயேசு நம்மை சந்திக்கிறாரு. உண்மை என்றால் என்ன? உண்மையான கடவுள் யாரு? சத்தியம் என்றால் என்ன? தேவன் யார்? எல்லாத்தையும் தேடக்கூடிய அந்த ஒரு இருதய பாங்கு வரும் அன்னை அவர் வெளிப்படுத்த சித்தம். அங்க ஒரு நம்பிக்கையை எங்க கொடுக்கிறார், அங்க ஒரு ஆறுதலை எங்க கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, அவர் கொடுக்கக்கூடிய ஆறுதல் என்பது பரலோக நம்பிக்கை. அந்த பரலோக நம்பிக்கையை கொடுக்கும் போது இந்த உலக பிரகாரமான பாரங்கள் எல்லாமே நமக்கு லகுவாயிடுது. அதை நோக்கி நாம டிராவல் பண்ணும்போது, பரத்துக்குரிய காரியங்களை நோக்கி நாம டிராவல் பண்ணும்போது நம்முடைய இந்த உலக பாரங்கள் எல்லாமே குறையுது. உலகத்தின் மீது இருக்கக்கூடிய நாட்டம், உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொன்னார்ல கர்த்தர் இயேசு. நாம யோக்கிற்கு அந்த நுகத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியம் சிலுவை, கிராஸ். யோக்குக்கு நுகத்துக்கு கிறிஸ்து வந்து அங்க ஹெல்ப் பண்ணுவாரு. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாரு. எது வரைக்கும் பண்ணுவாரு? நாம சிலுவையை எடுக்கிற வரைக்கும் நம்ம அந்த நுகத்துல நம்ம ஃப்ரீயாக்கி விடுவார். மறுபடியும் மறுபடியும் போய் நாம அந்த நுகத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய பாரம். இந்த உலகத்தினுடைய பாரத்தை கடைசி வரைக்கும் தூக்கி சுமப்பதற்கு கர்த்தர் இயேசு ஹெல்ப் பண்ண மாட்டார். அதுல ஞானமான முறையில நாம நடந்து நம்முடைய நுகத்தை நாம சரியான முறையில வழியமைத்துக் கொள்வது என்பது நமக்கான டியூட்டி. நம்மால எங்க முடியலையோ நியாயமான முறையில நம்மால எங்கெங்கெல்லாம் முடியலையோ அங்கங்கெல்லாம் நம்முடைய கிறிஸ்து நமக்கு ஹெல்ப் பண்ண நம்முடைய பாரத்தை குறைக்கக்கூடியவராக இருக்கிறார். அது குறைப்பதனுடைய நோக்கம் நாம சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நுகத்திலேயே இருந்து நாம அழிந்து போகாதபடிக்கு அதுல கொஞ்சம் சப்போர்ட் பண்றதனுடைய நோக்கம் நாம சிலுவையை சுமக்கணும் என்பதற்கு. சகோதர சகோதரிகளே, ஒரு சகோதரனுடைய சிலுவையை ஒரு சகோதரனுடைய சிலுவையை மற்றொரு சகோதரன் அங்க சுமக்க முடியாது. கிறிஸ்து நுகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு, சிலுவைக்கு அங்க சப்போர்ட் பண்ண மாட்டார். சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னா அந்த சிலுவையை அவரவர் தான் சுமக்கணும். உங்களுடைய சிலுவையை அடுத்தவர் சுமக்க முடியாது, அடுத்தவர் சிலுவையை கிறிஸ்து சுமக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய சிலுவை என்பது ரொம்ப சைஸ் பெருசு. அந்த சிலுவையை அந்த பூமியில வேறு எவராலும் சுமக்க முடியாது. அதே போல இந்த 1,44,000 உள்ள வாராங்க அப்படின்னா ஒவ்வொருவருடைய சிலுவையினுடைய சைஸும் வித்தியாசம் இருக்குது. ஆனா சிலுவை என்பது எல்லோருக்கும் அவசியம்.
எல்லாருக்குமே சிலுவை இருக்கும். பட் அதனுடைய சைஸ் தான் வித்தியாசமா இருக்கும். ஸோ கர்த்தர் நுகத்துக்கு உதவி பண்ணுவாரு. சிலுவையை தூக்க வேண்டியது என்பது நமக்கான கடமை. ஸோ ஒருவர் இந்த சிலுவையை சுமந்தாதான் நாம என்ன ஆக முடியும்? சபையாக மாற முடியும். யுவர் கிராஸ், யுவர் பெயின் எல்லாமே தேவனால கணக்கில் எடுத்துக்கொள்ள. இந்த கிராஸை ஒருத்தர் தூக்குனாதான் தேவனிடத்திற்கே வர முடியும். சில நேரம் சிலுவை சுமக்கிறதுனால வரக்கூடிய பாடுகள், வரக்கூடிய உபத்திரவங்கள், அதை எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பாடுகள்ல எது பிரதர் சிலுவை, எது பிரதர் நுகம், எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நான் சிலுவை சுமக்கிறேனா அல்லது நுகத்தை தான் என்னுடைய வாழ்க்கையில நான் சுமந்து கொண்டு இருக்கிறேனா? அநேகருக்கு கேள்வி இருக்கா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து போராட்டங்கள் போயிட்டு இருக்குது, கஷ்டங்கள் போயிட்டு இருக்குது. இந்த கஷ்டங்கள் இப்ப கணக்குல எடுத்துக்கொள்ளப்படுவதில்லைன்னா அப்பனா என்னுடைய நம்பிக்கையே அப்பனா எனக்கு வீணா? அப்பனா எது நுகம், எது சிலுவை கண்டுபிடிக்கணும்ல? சகோதர சகோதரிகளே, உலகத்துக்கு வர்ற மாதிரியான பாடுகள் உண்மையான சிலுவையை தூக்கக்கூடியவர்கள். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப பார்த்துட்டு உலகத்துல எல்லாருக்குமே வரக்கூடிய இஷ்யூஸ் ஹெல்த் ப்ராப்ளம். அதுவே சிலுவையை தூக்குறதுனால ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அது முற்றிலுமாக அது ஒரு கிராஸ். நம்ம யாருமே நிஜ சிலுவையை அங்க தூக்க போறது இல்ல. நிஜ சிலுவையை நாம தூக்க போறது இல்ல. அடையாள சிலுவையை நாம தூக்க போறோம். அதை தூக்குறதுனால நமக்கு பாடுகள் வருது அப்படின்னா அதுதான் கிராஸ். 7ஆம் தூதன் அங்க சொல்லும் போது, நாம அறுவடை ஊழியம் செய்வதின் மூலமா நாம இந்த சத்திய ஊழியத்தை உலகத்திற்கு பரப்புவதின் மூலமாக, சொல்லுவதின் மூலமாக, ஜனங்களை நீதிமான் ஆக்குவதின் மூலமாக படக்கூடிய பிரயாசங்கள், சகோதரர்களை பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஊழியங்களின் மூலமாக வரக்கூடிய பாடுகள், மனுஷர்களை, ஜனங்களை தேவனுடைய பிள்ளைகளாக சேர்ப்பதன் மூலமாக வரக்கூடிய கஷ்டம், அது உங்க ஹெல்த்ல வருதா? அதற்கு பெயர் கிராஸ். கிராஸ் பியரிங். சிலுவையை தூக்குனது நிமித்தமா உங்களுடைய சரீரத்துல வியாதி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா, அது கிராஸ். இதுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய 7ஆம் தூதன். அவருடைய லைஃப்ல அவருடைய டெத் ரிப்போர்ட் பார்க்கும்போது, அவர் பாடியில இருக்கக்கூடிய எல்லா ஆர்கான்ஸும் கம்ப்ளீட்டா செத்து போயிருக்குது. செத்து போயிருக்குன்னா முழுமையாக செயலிழந்து போயிருக்குது. எப்படி? எதுவும் பயன்படுத்தாமலே இருந்து செயலிழந்து போச்சா? இல்ல, முழுமையாக பயன்பட்டு அது செயல் எல்லா பார்ட்ஸுமே. அவரு ரொம்ப நேரம் உட்கார்ந்து எழுத முடியாதாம். ஏன்? அவருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம். அதனால என்ன பண்ணுவாராம், உட்கார்ந்து எழுதி 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 அவருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சுதான். கடைசி நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அதனால அவர் எழுந்து நின்னுகிட்டே எழுதுவாராம். அநேக மணி நேரங்கள் அவர் எழுந்து நின்னு எழுதியே அநேக ரைட்டிங்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அதை தான் நாம இன்னைக்கு உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சகோதரர். சரீரத்துல வியாதி வந்திருக்கா? இது கிராஸ் பியரிங். இது சிலுவை சுமத்தல். தேவனுடைய ஊழியத்தை செய்ததின் மூலமாக அவருடைய சரீரத்துல வந்த பாடுகளுக்கு பெயர் கிராஸ். ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு சில உணவுகளை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு நமக்கு தெரியும். அதையும் தாண்டி நம்ம எடுத்து 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 நம்முடைய சரீரம் ஒரு வியாதிக்குள்ள போகுது அப்படின்னா, அது என்ன? அது நம்ம கண்ட்ரோல் இல்லாம பண்ணது நிமித்தமாக ஒரு வியாதிக்குள்ள வந்திருக்கோம். அந்த வியாதி கிராஸ் ஆயிடுமா? சகோதர சகோதரிகளே, அருமையான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்முடைய நாம எத்தனை நாள் இந்த ஊழியத்துக்காக நம்முடைய சரீரத்தை எங்க கொடுத்திருக்கிறோம்? எத்தனை நாள் இந்த ஊழியத்திற்காக நாம கண்ணு விழிச்சிருக்கிறோம் தேவனுக்காக? நம்முடைய பொருளாதாரங்கள்ல எவ்வளவு பொருளாதாரங்களை நம்முடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்? எவ்வளவு பொருளாதாரங்களை நமக்கென்று சேமித்து வைத்திருக்கிறோம்? எவ்வளவு பொருளாதாரங்களை தேவனுக்கென்று, தேவனுடைய ஊழியத்திற்கென்று, தேவனுடைய நாமம் அநேக இடங்கள்ல பகிரப்படுவதற்காக கொடுத்திருக்கிறோம்? தேவ நாமம் மகிமைக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம்? எது பெருசா இருக்குது? நமக்கென்று எடுத்து வைத்தது பெருசா இருக்குதா? தேவனுக்கென்று நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு பிறகு எடுத்து வைத்தது. ஒவ்வொருத்தரும் வெறும் பொருளாதாரம், பணம் மாத்திரம் இல்ல.
நம்முடைய வாழ்க்கையினுடைய சகல காரியங்கள்லையும் என்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு பிற்பாடு நான் எடுத்துட்ட முடிவுகள்ல எது பெருசா இருக்குது? என்னுடைய சொந்தத்திற்கு என்று பயன்படுத்தி கொண்ட காரியங்கள் அதிகமா இருக்கு. என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய எதிர்கால தேவைக்காக, அதற்காக பயன்படுத்திட்ட காரியங்கள் ரொம்ப அதிகமா இருக்குதா? அல்லது என்னுடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதற்காக நான் தேவனுக்காக செய்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமா இருக்கு. தேவ ஊழியத்திற்காக நான் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா? வேலை எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது முற்றிலும் அது கிராஸ், அர்ப்பணிப்பின் வாழ்க்கையினுடைய சிலுவை. இல்ல உலகத்தினுடைய பாடுகள்லயே எனக்கு ரொம்ப அதிகமான நேரம் போயிட்டு இருக்குது, அதுக்கே எனக்கு டைம் பத்தல பிரதர், அவங்களுடைய தேவைகளையே என்னால பூர்த்தி செய்ய முடியல பிரதர், நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், அது நுகம். இந்த நுகம் உங்களை பரலோகத்திற்கு இட்டு செல்லாது. தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கக்கூடிய பரிசை நம்மால் பெற முடியாது. நாம பண்ண தவறுனால கூட, நாம பண்ணக்கூடிய தவறுகள்னால கூட நமக்கு சில பனிஷ்மெண்ட்ஸ் அங்க இருக்கும், வரும். எல்லா விதத்திலையுமே, அது பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது உலகத்தினுடைய போக்குகளாக இருக்கலாம். அது எந்த வகையிலையும் நாம அர்ப்பணிச்சதுனால கிராஸ்குள்ள அங்க வர்றதில்லை. இன்னைக்கு உலக ஜனங்கள் வந்து அநேக வகையில அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அநேக காரியங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில என்ன வித்தியாசம் இருக்கு நாம செக் பண்ணணும். நம்முடைய தேவையை குறைத்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை நாம தாங்கி கொண்டிருக்கிறோமா? இந்த பூமியில தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதற்கு தேவன் சொல்லணும், அவன் என்னுடைய பிள்ளை, அதற்கு தகுந்தார் போல் அவனுடைய வாழ்க்கை இருக்கு. தேவன் சர்டிபிகேட் கொடுக்க நம்முடைய, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் சொல்லுவாரா? நம்ம பார்த்து தேவன் சொல்லுவாரா? சகோதர சகோதரிகள், இன்னும் அநேக காரியங்கள் நாம பிராக்டிக்கலா எக்ஸாம்பிள் சொல்லலாம். உதாரணத்திற்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்களுடைய வாழ்க்கை ட்ரூத் கேட்கறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கணவன் மனைவியாக இருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தரை வந்து சத்தியம் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஒரு கணவனையோ மனைவியையோ அந்த சத்தியம் உள்ள அட்டாக் பண்ணியிருக்கோம். பண்ணது நிமித்தமாக அவங்க அந்த சத்தியத்தை மற்றவர்கள் எடுத்துட்டு போவாங்க, அவங்களால ஏற்று. ஆனா இவர் ஒரு வகையில அவருடைய வாழ்க்கையினுடைய ட்ராக் அங்க மாற ஆரம்பிக்கும். பட் அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் அதிலேயே நிலைச்சிருப்பார். பட் இவங்க இதுலயே நிலைச்சிருப்பாங்க. இவங்க இன்னும் அதிகமாக மாறும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இதன் நிமித்தமாக ஒருவரை ஒருவர் பகைக்கக்கூடிய சூழல் வருதா? அந்த பகைகளின் மத்தியிலும் உங்களுடைய கிராஸை நீங்க தூக்கி கொண்டு கர்த்தருக்காக நீங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்களா? அதற்கு பெயர்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு சிலுவையோடு வந்து அங்க உட்கார்ந்துருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ஆபீஸ்ல ஒரு சிலருக்கு ஆபீஸ்ல அங்க லீவு கிடைச்சிருக்காது, சிலருக்கு நிறைய பிசினஸ் கமிட்மெண்ட் இருந்திருக்கும், அது அங்க செய்ய முடியாம போயிருக்கும், சிலருக்கு வீடுகள்ல சில எதிர்ப்புகள் அங்க இருந்திருக்கும் இந்த கூட்டத்துக்கு. அதையும் தாண்டி நீங்க இங்க வந்து உட்கார்ந்து, அதே நேரத்துல சத்தியம் கேட்டு கான்செக்ரேட் பண்ண தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில அன்ஈக்குவல் இருக்காங்கல்ல, ஈக்குவல் மேரேஜ் நடந்தது நிமித்தமாக அவங்க வாழ்க்கையில வாங்கக்கூடிய சஃபரிங் என்பது கிறிஸ்துவுடைய சிலுவை சுமத்து. அதனாலதான் ஏற்கனவே சொன்ன ட்ரூலி கான்செக்ரேட்டட் தான் அங்க திருமணம் முடிக்கணும். 6th வால்யூம்ல ரொம்ப டீடைலா எழுதியிருக்கு. உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்ட தேவ பிள்ளை உலகத்திலேயோ அல்லது பாபிலோன்லயோ அல்லது தனக்கு சமம் இல்லாத ஒரு ஜோடியை அங்க தேர்ந்தெடுத்தால் அதன் மூலமாக வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் என்பது அது சிலுவை சுமத்தல் ஆகாது, அது மிஸ்டேக், அது யோக். ஒருவேளை நீங்க சத்தியத்திற்கு வருவதற்கு முன்னாடி இது நடந்துருச்சா, உங்களுடைய நுகம் ரொம்ப பெருசா இருக்குது, அந்த நுகத்தை கர்த்தரிடத்துல போய் ஒப்பு கொடுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எதற்கு? நீங்க சிலுவையை தூக்க ஆசைப்படுறீங்க, பட் இந்த நுகமே உங்களை போட்டு அழுத்துது, ரொம்ப முடியலையா, போய் ஹெல்ப் கேளுங்க, உதவி கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமாக உதவி. சத்தியத்தை நன்றாக படிச்சு புரிந்து அருமையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்புள்ஸனுடைய வாழ்க்கையில சில சோதனைகள் பாடுகள் வருதா? எந்த தவறும் பண்ணல, எந்த பாவமும்
நான் எதுவுமே அநியாயமா கரெக்டா இருக்கிறேன். பட் அதையும் தாண்டி எனக்குன்னு பிரச்சனைகள் தேடி வருது பிரதர். நான் ரொம்ப உண்மையாக நேர்மையா இருப்பது. அதற்கு பெயர் கிராஸ். சகோதர சகோதரிகளே, தேவனிடத்துல கிரேஸ் வாங்கலாம், கிருபைகளை வாங்கலாம், ஹெல்ப் பண்ணுவாரு. எதுக்கு? கிராஸ தூக்குவதற்கு. பட் கிராஸ தூக்குறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா கிராஸ் அவர் தூக்க மாட்டாரு. அந்த கிராஸ யார் தான் தூக்கணும்? அவரவருக்கான சிலுவையை அவரவர் சுமந்தே ஆக வேண்டும். எனக்கு இந்த சிலுவை வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கான பிளஸிங்கும் வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சகோதர சகோதரி, அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல அனைவருக்கும் சிலுவை என்பது ரொம்ப அவசியம். அடுத்ததாக ஒரு இதன் மூலமாக நம்முடைய மூத்த சகோதரர் ரசல், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லிட்டாங்க. அவர்களுடைய ஆலோசனைகளை அங்க நாம கேட்டு நடக்கும்போது நம்ம இப்படிப்பட்ட சில பாதிப்புகள் இருந்து நம்ம வெளியே. அடுத்ததாக முக்கியமாக பேசுறாரு சில பொருளாதார குறைச்சல்கள். இன்னைக்கு பொருளாதார குறைச்சல் உலகத்துல இருக்கா இல்லையா? உலகத்துல நிறைய இருக்குது. சத்தியத்துக்கு வந்தது நிமித்தமா நாம சில நல்ல வேலைகளை விட்டு இருக்கலாம். சத்தியத்திற்கு வருவது நிமித்தமா இந்த வேலையை செஞ்சா, இந்த டியூட்டில ஜாயின் பண்ணா நமக்கு சத்தியத்திற்கு நேர் எதிரா இருக்கும், சோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம சில வேலைகளை நாம விட்டுருக்கலாம். அல்லது சில மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், அதையும் இந்த சத்தியத்தின் நிமித்தமாக நீங்க இழந்திருக்கலாம். அல்லது வெளியூர்ல போய் வெளிநாடுகள்ல போய் செட்டில் ஆகக்கூடிய சூழல் வந்திருக்கலாம். அதையெல்லாம் இந்த சத்தியத்திற்காக நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்களா? சரியான வழியில சம்பாதிப்பதற்கான அநேக உரிமைகள் இருந்தும் அதை நீங்க சத்தியத்திற்காக நீங்க விட்டு கொடுத்திருக்கீங்களா? தாஸ், நீங்க தூக்கி கொண்டிருக்கீங்க. இருக்கு உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கு லீவு கிடைக்கலையா? இன்னைக்கு ஒரு கன்வென்ஷன் வர்றதுக்கு கூட உங்களுக்கு லீவு கிடைக்கலையா? உங்களுக்கு நாளைக்கு மெமோ கிடைக்குமா? உங்களுடைய இன்கிரிமெண்ட் கட் ஆகுமா? சந்தோஷமா என்னங்க? பாடுகள் தேவனை முதல் இடத்துல, தேவனை முதலாவது இடத்துல வைக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பாடுகளை சந்தோஷமா ஏற்று. இல்ல என்னுடைய ஆடம்பர வாழ்க்கை நிமித்தமாக, என்னுடைய தேவைகளை அதிகரித்தது நிமித்தமாக நான் ரொம்ப கடன் சுமையில இருக்கிறேன். நுகம், இந்த நுகத்துக்கும் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்களிடத்துல ஒண்ணுமே இல்லையா? உப்பையும் உருளைக்கிழங்கையும் தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. அதுல உங்களுடைய மனம் ரொம்ப திருப்தி ஆகட்டும். அதற்காக நீங்க கடன் வாங்கி எதையும் கடன் வாங்கி சாப்பிடாது. இருக்கிறதுல நீங்க என்ன சிறப்பா செய்ய முடியும்னு பாருங்க. அதை விட்டுட்டு இல்ல நம்ம பேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அடுத்தடி வைக்கும் போதுதான் நீங்க பிரச்சனை. சகோதர சகோதரனுடைய பொருளாதாரங்களை எதற்கென்று செலவழிக்கிறோம்? அருமையான எக்ஸாம்பிள் சொல்ல, இதற்கும் நம்முடைய 7ஆம் தூதன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் அவரு. ஆனா அவர் சாகும் போது அவருடைய பாக்கெட்ல எவ்வளவு இருந்தது தெரியுமா? அவர் ஒரு மல்டி மில்லியனியர். இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்கள்ல அவர் ஒருவராக இருந்திருப்பாரு. ராக் பெல்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு குடும்பம் ராக் பெல்லர். அவங்களையே ஓவர்டேக் பண்ணிருப்பாராம் அவருடைய பிசினஸ் டேலண்ட் மூலம். ஆனா அவர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா அதை முழுவதுமாக சத்தியத்திற்கென்று தன்னுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணித்தது நிமித்தமாக அவருடைய மரணத்தின் போது அவருடைய பாக்கெட்ல இருந்த பணம் எவ்வளவு தெரியுமா? வெறும் $11. வெறும் $11 அப்படின்னா நம்முடைய இந்திய மதிப்புக்கு வெறும் ₹850. மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். சகோதர சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. அவர் முழுக்க 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 அவருடைய வாழ்க்கையில தூக்கிட்டது கிராஸ். அவர் அந்த பொருளாதாரத்தை அந்த சத்தியத்திற்கு என்று அவர் பயன்படுத்தவில்லை என்றால் நீங்களும் நாமளும் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து, தேவன் வேற யார் மூலமாகவோ ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த ஏற்பாடு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா அதற்கான வாய்ப்புகளையும் சிலாக்கியங்களையும் அவர் பெற்றுக் கொண்டுட்டார். சகோதரிகளே, நம்மிடத்திலையும் பொருளாதாரம் இருக்குது, இடத்திலையும் இருக்குது, திறமைகள் குவிஞ்சு கிடக்குது. நிறைய திறமைகள் இருந்தும் எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நாம நுகத்திலேயே நாம அமிழ்ந்து போய் கடந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய தேவைகள், குடும்பத்தினுடைய தேவைகள், குடும்பத்தினுடைய கடமைகள், பூமிக்கு அடுத்த காரியங்களை நம்மை போட்டு அழுத்தக்கூடிய. சகோதர சகோதரிகளே, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நீங்க ஒரு கணம் எண்ணி பாருங்க.
தேவனோடு செய்திருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? அந்த உடன்படிக்கைக்கு நான் உண்மையுள்ள ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேனா? நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு அருமையான அப்போஸ்தலர்கள், அருமையான தூதர்களுடைய வாழ்க்கை, அதனாலதான் கண்ணுக்கு முன்னாடி நாம மூன்றாவதாக பார்க்கும்போது பொருளாதாரத்தினுடைய, அடுத்ததாக நான்காவது தீமை பேசுவதின் மூலமாக சில பிரச்சனைகள், தீமை பேசுவதின் மூலமாக சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள். எதுவுமே பேசாம சில தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம் அப்படின்னா அதற்கு பெயர் சிலுவை. சத்தியத்திற்காக வாழ வேண்டும் என்பதற்காக உண்மையை மாத்திரமே பேசி, உண்மையை மாத்திரமே செய்து, அதன் நிமித்தமாக சில பாடுகள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கு அப்படின்னா அது நமக்கு கிராஸ். நம்முடைய பிரச்சனைகளை தேவனுக்காக செய்த ஊழியத்தின் மூலமாக, தேவனுக்காக நின்றதின் மூலமாக, நம்முடைய குணலட்சணத்தை நிரூபித்ததின் மூலமாக நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால், அதன் நிமித்தமாக உங்களுக்கு பாடுகள் வந்திருக்கிறது என்றால் அது கிராஸ். நீங்க சிலுவையை சுமந்து, இல்ல உண்மை சொல்லுவதற்கான அநேக தருணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டோம், ஒரு பரிசுத்தவானாக நிற்பதற்கான அநேக வாய்ப்புகள், நீங்க பணிபுரியக்கூடிய இடங்களா இருக்கலாம், உங்களுடைய வீடுகளா இருக்கலாம், உங்களுடைய தொழிற்சாலைகளாக இருக்கலாம், நீங்கள் அங்குமிங்கும் செல்லக்கூடிய அநேக இடங்களாக இருக்கலாம். உங்களுடைய உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்காக உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதர் பின்னாடி இருக்கிறார்ன்றதை மறந்துட்டு உங்களுக்கான சோதனைகள்ல அநேக காரியங்கள்ல தோல்வியடைந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல அமிழ்ந்து அதை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக சில பொய்களை சொல்கிறீர்கள். அதன் நிமித்தமாக சில உபத்திரவங்கள் வருகிறது என்றால் உலக ஆதாயம் கிடைக்கும்தான் இல்ல, ஆனால் அதற்கு பெயர் நுகம், அதற்கு பெயர். சகோதர சகோதரிகளே, நாம ஃபைனலா பார்க்கும்போது நம்ம இதுவரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா, கான்சகரேட் பண்ணிட்டு வந்த பிற்பாடு, நான் உடன்படிக்கை பண்ணிய பிற்பாடு, என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனையும், என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களும் சிலுவை. என்னுடைய கான்செக்ரேட் வாழ்க்கைக்கு பிற்பாடு வரக்கூடிய எல்லா நோயும் சிலுவை. நான் கான்செக்ரேட் பண்ணிய பிற்பாடு நான் சந்திக்கக்கூடிய சகல பொருளாதார குறைச்சலும் எனக்கு சிலுவை. ஆனால் உண்மை அது இல்லை. எதன் நிமித்தமாக அந்த பிரச்சனையை சந்திக்க, எதன் நிமித்தமாக என்னுடைய சரீரத்தில் நோய் வந்திருக்கு, அதை நாம செக் பண்ணணும். அதன் நிமித்தமாக நாம கிராஸ் சுகம் அதை கண்டுபிடிக்கணும். யோக்கா அல்லது கிராஸா அதை நாம கண்டுபிடிக்கணும். சகோதரி, நாம தேவனுடைய வேலையை செய்வது நிமித்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அதை ஃபேஸ் பண்ணுவதன் மூலமாக நாம சந்திக்கக்கூடிய சவால்கள் அது இருக்குதா, அதுல சந்தோஷப்படலாம். அது சிலுவை சுமத்தலுக்கு அது சமமாக இருக்குது. ஒருவேளை இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்றால் அர்ப்பணி நாம சிலுவை தூக்கியவர்களா என்பது பொருந்தும். Consecrated but not a cross bearer. இமிடியேட்டா இதை கவனிச்சு நாம சரி செய்யணும். இரண்டாவது பாயிண்ட் தன்னைத்தான் வெறுத்தல். ஒருவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில தன்னைத்தான் அவர் வெறுக்கல அப்படின்னா அவர் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். அவர் சிலுவையை தூக்கவில்லை என்ற அர்த்தம். தன்னைத்தான் வெறுக்காமல் சிலுவையை அவரால் தூக்க முடியாது. அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்தல் என்றால் என்ன? உலகத்துல எவ்வளவோ நாம வெறுக்கிறோம்ல. வெறுக்கிறதுனா நம்மை நாமே தியாகம் செய்கிறோம்ல. நம்முடைய சொந்த குடும்பத்திற்காக, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக, நாம வேலை செய்யக்கூடிய இடங்களுக்காக, டியூட்டி 5 மணி வரைக்கும் தான் நம்முடைய உண்மைத்தன்மையை அவங்களுக்கு காண்பிக்கிறதற்காக 7 மணி வரைக்கும் ஓவர் டைம் பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு. இதெல்லாம் என்னதான்? இதெல்லாம் ஒரு தியாகம் செய்கிறது, தன்னைத்தான் வெறுக்கிறது. என்னுடைய எல்லா காரியங்களையும் வெறுத்து நான் என்னுடைய உண்மைத்தன்மையை உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நியாயமா செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்யணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதையும் தாண்டி உலக மனுஷனை போல பூமியில நிரந்தரமா செட்டில் பண்ணுவதற்காக நாம ஒரு சில பிளான் எல்லாம் போடுறோம்ல, எல்லாமே வேஸ்ட், எல்லாமே இது தன்னைத்தான் வெறுத்தல் இல்லை. நம்முடைய அர்ப்பணிப்பு என்பது
நம்முடைய உடன்படிக்கை என்பது நாம மட்டும் அர்ப்பணிச்சோம்னு அர்த்தம் இல்ல. நமக்கான எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சிட்டோம். நம்முடைய வீடு, நம்முடைய வாகனம், நம்முடைய பொருட்கள், நம்முடைய உடைமைகள், நம்முடைய சொத்து, நம்முடைய பணம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய செல்வம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய உரிமைகள், நம்முடைய சிலாக்கியங்கள் எல்லாவற்றையுமே நாம தேவனுக்கு என்று அர்ப்பணிச்சோம். நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் அர்ப்பணிச்சிட்டேன்றது அதனால ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணாம கரெக்ட்டா வந்து 1 1/2 மணி நேரம் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இதுக்காக தான் நீங்க அர்ப்பணிச்சீங்களா? இதற்கு பெயர் அர்ப்பணிப்பு இல்ல. அர்ப்பணிப்பு என்பது உங்களுக்கான எல்லாவற்றையும் நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க சகோதர, சகோதரிகளே. தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு சாப்பிட நேரம் இருக்காது. தண்ணி குடிக்க நேரம் இருக்காது. உங்களுடைய ஹெல்த்த கவனித்துக் கொள்வதற்கு அங்க நேரம் இருக்காது. உங்களுடைய நியாயமான சில உரிமைகளை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாம் விட்டு நம்முடைய தேவைகளை நாம பூர்த்தி செய்து கொள்ள முடியாம தேவனுடைய காரியங்கள்ல முழு மூச்சில ஈடுபடும். கர்த்தர் அப்படிதான் ஈடுபடும். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. கர்த்தரேசு அப்படிதான். தன்னுடைய 33 1/2 வருட ஜீவியத்துல குறிப்பாக அந்த 3 1/2 வருட ஜீவியம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இழந்துகிட்டே இருந்தார் சகோதரர். எல்லாமே எங்க ஒருவர் தன்னைத்தான் வெறுக்காமல் அவரால் சிலுவையை அங்க சுமக்க முடியும். கான்சக்ரேட் பண்ணக்கூடிய விஷயத்துல தன்னைத்தான் வெறுத்திருக்குமா? இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, தன்னைத்தான் வெறுத்தல் என்றால் என்ன அப்படின்னா, நாமாகவே நாமாவே முன் வந்து நம்முடைய ரைட்ஸை விட்டு கொடுக்கணும். நமக்கென்று இருக்கக்கூடிய சில உரிமைகள் இருக்குது. நமக்கென்று இருக்கக்கூடிய சில ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்ஸ நாம விட்டு கொடுக்கணும். தாராளமா மனமு வந்து விட்டு கொடுக்கணும். நமக்கென்று இருக்கக்கூடிய ரைட்ஸ் எப்ப கிடைச்சது அப்படின்னா, நாம எப்போ ஈடுபலியை விசுவாசிச்சோமோ அப்பொழுதே நமக்கு கிடைக்கும். நம்ம எப்போ கர்த்தருடைய ஈடுபலியை விசுவாசிச்சோமோ அப்பவே அந்த ரைட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம எந்த பிளேன்ல வாரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் அப்படின்ற ஒரு பிளேன்ல நாம வாரோம் சகோதரர். பரிபூரண மனுஷனாக இருக்கக்கூடிய ஆதாம் அந்த மனுஷனுடைய நிலைமையில கர்த்தருடைய ஈடுபலியை விசுவாசித்தது மூலமாக நம்முடைய ஆதி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான் என்ற நிலையில கர்த்தர் நம்மை என்றாரு. அந்த என் பிளேன் என்பது ஆதாமுக்கு நிகரான ஒரு நிலை. நீதிமானாக்கப்பட்ட அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலையில நாம இருந்து கொண்டு நமக்கான ரைட்ஸ், நமக்கான உரிமைகளை நாம இழக்கணும். நம்ம எப்பொழுது நீதிமானாக்கப்பட்ட நிலைக்கு உள்ளாக்கப்பட்டோமோ அப்பையில இருந்து நாம இழக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் ரைட்ஸ் இருக்கு. அதுதான் ஹியூமன் ரைட்ஸ். அதை ஒருத்தர் மீறினா அது சட்டப்படி குற்றம். ரைட்ஸ் ஆக்ட் படி ஒருவருடைய சொந்த உரிமையை இன்னொருத்தர் கை வைக்கிறார் அப்படின்னா அது சட்டத்திற்கு புறம்பானது. சகோதர சகோதரிகளை, இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள உள்ள வந்திருக்கக்கூடிய நாமும் நமக்கான உரிமைகளை விட்டு கொடுக்க. நீங்க பாவத்தை பத்தி பேசல, சின்ன பத்தி அங்க பேசல. நியாயமா பண்ண வேண்டிய சில விஷயங்களை நாம செய்யணும் அப்படின்றார். பட் கான்சக்ரேட்டர் அவர்னால அதை செய்ய முடியும். நினைச்சா செய்ய முடியும். நியாயமா பண்ணலாம். நியாயமா பண்ணலாம்னா அவர் இந்த பூமியில எதை வேணாலும் பண்ணலாம். அது பாவம் இல்ல. பட் நியாயமாக இருக்கக்கூடிய சில காரியங்களையும் கர்த்தருக்காக விட்டு கொடுக்கணும். உதாரணம், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க. எல்லாம் சோர்வா இருக்கீங்களா? சோர்வா இருக்கீங்களா? சகோதர சகோதரிகளே, சில எக்ஸாம்பிள் சொன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியும். நாம இந்த மீட்டிங் வர்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு. இல்ல ஆகஸ்ட் 15 இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, ஆபீஸ் லீவ். ஸோ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கி. ரெண்டுக்குமே உரிமை இருக்கு. இந்த நீங்க மீட்டிங் வராம வீட்டுல ரெஸ்ட் எடுத்தா அது பாவமா? அது பாவமா? பாவம் இல்ல. அதெல்லாம் பாவம் இல்ல. அது உங்களுடைய நியாயமான உரிமை. அந்த உரிமையை நீங்க விட்டுட்டு கர்த்தருக்கென்று நீங்க வாரீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய உரிமையை விட்டு.
உடன்படிக்கை பண்ணிட்டா நீங்க விட்டுட்டு தான் வரணும்னு தெய்வீக பிரமாணம் அங்க சொல்லுது. பாவம் இல்ல, பட் அதை நீங்க செய்வது என்பது நியாயம். நீங்க வீட்ல சொகுசா நான் இருப்பேன். கன்வென்ஷனா கிட்டத்தட்ட 1000 பேர் வருவாங்க, 500 பேர் வருவாங்க, 1500 பேர் வருவாங்க. நான் வீட்ல நல்ல சொகுசா நான் நல்லா படுப்பேன். ஏசி இல்லாம என்னால தூங்க முடியாது. குஷன் சேர் இல்லாம என்னால உட்கார முடியாது. அங்க எல்லாம் வந்தா அந்த கம்ஃபோர்ட்லாம் எனக்கு கிடைக்காது. கம்ஃபோர்ட்ஸும் எனக்கு கிடைக்காதுல்ல பிரதர். அதனால என்னால அதையெல்லாம் இழக்கிறேன்னு சொல்லி தான் நாம உள்ள வந்திருக்கிறோம். நாம ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கணும்னு விரும்பிட்டா எங்க இருக்கணும்னா எகிப்துல இருக்கணும். இங்க வரக்கூடாது. இது ஒரு வனாந்தர பிரயாணம். அந்த வனாந்தரத்துல நடந்து போயிட்டு அந்த இஸ்ரேலர்கள் அது வனாந்தரம்னு அவங்க நினைக்கல. நாங்க எகிப்துல இருந்தபோது நாங்க கொம்பட்டி பழம் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், காடை சாப்பிட்டோம், இறைச்சி சாப்பிட்டோம், சின்ன வெங்காயம் சாப்பிட்டோம், பூண்டு எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. இந்த அற்பமான மன்னாவை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே. தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்த போது இதை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் கிடைக்கலையா? அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? எகிப்துல இருக்கிறது போலவே அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. இது ஒரு வனாந்தர பிரயாணம். இது கொஞ்ச நாள். இது பிரயாணம், வழி பிரயாணம். இந்த பிரயாணத்தை நம்ம கடந்துட்டா பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்துக்குள்ள காலடி எல்லாம் அதுல நிரந்தரமாக நிச்சயமா இருக்கலாம்ன்றத அவங்க பிரயாணம்ங்கிறத என்னைக்கு மறந்தாங்களோ அவங்க கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க என்னைக்கு நிரந்தரமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அவர்களுடைய விழுகை ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் அவங்க கடந்து வந்தாங்க. எவ்வளவு பேர் உள்ள நுழைஞ்சாங்க? எத்தனை பேர் தோல்வியுற்றாங்க? 5,99,998 பேர் அங்க வீழ்ச்சியை சந்தித்தார்கள். 2 பேர் மாத்திரமே அங்க போனாங்க சகோதரிகளே. காரணம், அவங்க போயிட்ட வாழ்க்கை என்பது அது நிரந்தரம் இல்லைங்கிறத அவங்களால உணரல. அது ஒரு வழி பிரயாணம் என்பது அவங்க மறந்ததினுடைய விளைவு அவங்களுக்கான ஆசீர்வாதத்தை இழந்து போன நாமளும் இன்னைக்கு எகிப்து என்ற ஒரு பகுதியில இருந்து கடந்து வந்துட்டோம். ஒரு வழி பிரயாணத்துல இருக்கிறோம். பரலோகத்தை நோக்கிய பயணத்துல காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரி. இதை நாம என்னைக்கு உணரலையோ நமக்கான வீழ்ச்சி. நம்ம கான்செக்ரேட் பண்ணிட்டா நம்முடைய உரிமை என்பது தப்பு இல்ல. நம்முடைய உரிமையை நாம முன் வந்து நாம விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுப்பதற்கு பெயர் தான் கிராஸ். தேவனுடைய வேலைக்காக நம்ம எத்தனை நாள் பட்டினி கிடந்திருக்கிறோம், எத்தனை நாள் சாப்பிடாம வேலையை செஞ்சிருக்கிறோம், எத்தனை நாள் டிராவல் பண்ணி இருக்கிறோம் தேவனுடைய ஊழியத்திற்காக, எத்தனை நாள் நம்முடைய தூக்கங்களை தேவனுடைய ஊழியத்துக்காக தொலைச்சிருக்கிறோம். சொல்ல முடியுமா? நம்முடைய சிலுவையை சுமக்கிறதுனால, அந்த செல்ஃப் டெனையல் பண்ணி கொண்டிருக்கிறதுனால நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய சில அவசியங்கள் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்குதா? பாதிச்சிருந்ததுன்னா அது கிராஸ். சாவதற்காக வந்திருக்கிறோம். ஆதாமுக்கு என்னென்ன உரிமைகள் இருந்துச்சோ அந்த உரிமைகளை செய்யறதுல பாவம் இல்லை. அதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ். எல்லா உரிமைகளும் இருந்தாலும் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அங்க அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் தகுதியா இராது. எல்லாம் தகுதியா இராது. அவர் எப்படி வேணும்னாலும் வாழ்ந்திருக்கலாம். அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு பரிசு, ஒரு ரோம குடியுரிமை பெற்றவர், நல்ல ஒரு செல்வந்தர். கடைசியா அவர் வந்து பரிசுத்தவான்களோடு ஊழியங்கள்ல ஈடுபடும் போது அவர் கூடார தொழில் செய்து தன்னுடைய ஜீவி அப்படிப்பட்டவர் வாழ்க்கை வரும். பரிசுத்தவானுக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு சிம்பிளிஃபை யுவர் லைஃப். எல்லா விதத்திலையும் பாரத்தை தூக்கி சுமந்து அதுக்காக நீங்க கஷ்டப்பட்ட நுகத்தினாலேயே நீங்க விழுந்து போகக்கூடியவர்களாக இருந்திருக்கும். நான் நுகமும் தூக்குறேன் சிலுவையில். அது உங்களால முடியும்னா உங்களுடைய சாமர்த்தியம். ஆனா கஷ்டம். நுகத்தை தூக்குறது பாவம் இல்ல, தவறு இல்ல. அதனால தேவன் தண்டனை கொடுத்துறது இல்ல. அந்த நுகம் நீங்க சுமக்கணும். அந்த நுகம் ஆட்டோமேட்டிக்கா ஆதாமினுடைய ஜீன் வந்ததுனால உங்களுக்கு இருக்குது. அதை நீங்க செய்யணும். பட் அதுலயே அமிழ்ந்து போயிடாதீங்க. நீங்க அர்ப்பணித்ததனுடைய நோக்கம் என்பது கிராஸ், சிலுவையை தூக்கு. பர்சனலா தேவனுடைய ஊழியத்திற்காக, சத்தியத்திற்காக நம்ம எத்தனை முறை சிலுவைகளை தூக்கிடுறோம். தன்னைத்தானே வெறுத்துட்டா இந்த சிலுவையை தூக்குவது என்பது ரொம்ப சுலபம்.
ஸோ நமக்கு சிலுவை ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னா, நம்முடைய உரிமைகள்ல அநேக நேரங்கள்ல கை வைக்கும் போது நம்முடைய மாம்சம் அங்க கஷ்டப்படும். உரிமைகளை இழக்கணும்னு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம் நாம சம்பாதிக்கிறோம். நம்முடைய சம்பாத்தியத்தை, நம்முடைய சம்பளத்தை எப்படி வேண்டுமானாலும் செலவு பண்ணலாம். எப்படி வேண்டுமானாலும் செலவு பண்ணலாம். தப்பு இல்ல. நம்முடைய தேவைகளுக்கு எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா, என்னைக்கு கான்செக்ரேட் பண்ணி உள்ள வந்துட்டோமோ, நம்ம இஷ்டப்படி செலவு பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. எல்லாமே தேவனுடைய கணக்குக்குள்ள. ஸோ அது நம்முடைய சம்பளம் தான். ஆனா, அது நம்முடைய சம்பளம் இல்ல. என்னைக்கு கான்செக்ரேட் பண்ணிட்டோமோ அது தேவனுடையது. அதனால தாவீது ராஜா சொன்னாரு, "உம்மிடத்திலிருந்து வாங்கி உம்மிடத்திலிருந்து கொடுக்கிறோம். உங்களுடைய கரத்திலிருந்து நாங்க பெற்றுக்கொண்டு அதை உங்களிடத்திலேயே நாங்க திருப்பி கொடுக்கிறோம். எங்களிடத்துல ஒண்ணும் இல்ல." ஸோ நாம ஏன் இந்த செல்ஃப் டெனியல் பண்ணணும்? ஏன் தன்னைத்தான் வெறுக்கிறோம் அப்படின்னா சகோதரர், நாம இந்த பூமியில மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவன் பக்கத்துல திருப்புவதற்காக. ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவன் பக்கம் திருப்புவதற்காக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டுக்காக தான் ஆதி காலத்துல இருந்துட்டு அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு 7 காலகட்ட சபையினுடைய தூதர்களும் அங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நாமளும் அதிகமான வேலை குமிந்து கிடக்கிறதுனால எண்ணிக்கை அதிகமா தேவை. ஸோ இந்த வேலைகள்ல ஈடுபடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சகோதர சகோதரி. ஸோ இந்த ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் தேவன் பக்கம் திருப்புவதற்காகத்தான் ஆதி சபையினுடைய பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்களும் தங்களுடைய உயிரையே கொடுத்தாங்க சகோதரர். அப்போஸ்தலருடைய வாழ்க்கை மற்றும் தேவானுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எவ்வளவு சின்ன வயசு அவரு. அவர் இந்த பூமியில வாழ்ந்திருக்கலாமா முடியாதா? நிச்சயமா வாழ்ந்திருக்க முடியும். ஆனாலும் தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்காக அவர் கொடுத்தார் சகோதரர். அவர் வாழ்க்கை அருமையா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவரு அப்படி வாழல. தேவனுக்காக தன்னுடைய இன்னுயிரை எங்க கொடுத்தார். தன்னைத்தான் வெறுத்தல் எப்படி செய்திருப்பாங்க? எப்படி வெறுத்திருப்பாங்கன்னு அருமையான எக்ஸாம்பிள் தான் நம்முடைய பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டினுடைய மனுஷர்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களாக இருக்கட்டும். அவங்க எல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டத்தோட செஞ்சாங்களா அப்படின்னா, நோ, ஜாய்ஃபுல்லா செஞ்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட செஞ்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில வந்துட்ட பாடுகள், கஷ்டங்களை ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க அனுபவிச்சாங்க சகோதரர். அதுதான் தன்னைத்தான் வெறுத்தல். அப்படி வெறுக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும். ஒரு தன்னைத்தான் வெறுத்தல். கடைசியாக கர்த்தர் சொல்லிட்ட வார்த்தைகள், ஃபாலோ, என்னை பின்பற்றி வர கடவன், என்னை பின்பற்ற கடவன். வசனம் வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆம் சகோதரர், இருக்கிறதுலயே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான வார்த்தை அப்படின்னா இதுதான் இதாங்க. ஒருவன் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். என்னை அவரை பின்பற்றுதல் என்பதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா. அவரை பின்பற்றணும் அப்படின்னா எப்படி, எங்க பின்பற்ற? ஆண்டவரே எங்க கூட்டிட்டு போறீங்க ஆண்டவரே? எங்க வழி நடத்தி கொண்டு போறீங்க ஆண்டவரே? என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் எங்க ஃபாலோ பண்ணணும்? எது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்? எங்க அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னா, எங்க அழைச்சிட்டு போறாரு? எதற்காக அழைச்சிட்டு போறாரு கர்த்தர் இயேசு? சிலுவையில வாழ்வதற்காகவா? மரிப்பதற்காக அழைச்சிக்கிட்டு போறாரு சகோதர சகோதரி. சிலுவையில சாக சொல்வதற்காக என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்றாரு. மரிப்பதற்காக. கரெக்டா? கரெக்டா? அனுதினமும் சிலுவையை எடுக்க சொல்வதனுடைய நோக்கம் என்ன? நம்மை சாகடிப்பதற்காக, நாம சாவதற்காக. கரெக்டா? இதோட நாம முடிச்சிடலாமா? இதோட நாம நிறுத்திட்டோம் அப்படின்னா அழகான பாயிண்ட்ஸ் நாம மிஸ். அவரை பின்பற்றக்கூடிய விஷயத்துல என்னை ஃபாலோ பண்ணி வாங்க, ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னார்ல. அவர் சிலுவையில மரிப்பதற்காக மாத்திரமே இந்த அழைப்பை அவர் கொடுத்திருந்தார் அப்படின்னா அது சரியா இருந்தது.
அவர் எதுக்காக வந்தாரு பூமிக்கு? ஜீவன் கொடுக்க தானே வந்திருக்கிறாரு. ஜீவன் கொடுப்பதற்காக வந்துட்ட ஜீவாதிபதி அவரை பின்பற்றக்கூடியவங்களை மறிக்க விட்டுருவாரா? மறிப்பதற்காக மாத்திரமே அவர் அழைச்சிருப்பாரா? அவருடைய நோக்கம் முழுக்க அதுதானா? என்ன அது? So, இந்த பாயிண்டோட சிலுவை அவர் கூப்பிட்டதனுடைய நோக்கம் மறிப்பதற்காக மாத்திரமே அப்படின்னு சொல்லிட்டா அது சரியில்லை சகோதர எப்பனா எதற்காக அழைச்சிட்டாரு அப்படின்னா அவர் எங்க கொண்டு போய் சேர்க்க போறார் அப்படின்னா அவரை பின்பற்றக்கூடிய விஷயம் என்பது இந்த பூமியோட நின்று போயிடுறது இல்ல, ஹெவன் வரைக்கும் அழைச்சிக்கிட்டு போறாரு. அவர் மகிமையில கொண்டு போய் விட போறாரு சகோதர சகோதரி. அவரை பின்பற்றினா இம்மார்டாலிட்டி அதற்கு போகலாம், ஒரு அழியாமைக்குள்ள கொண்டு போய் விட போறாரு. சொன்னார்ல, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வாரேன், நீங்கெல்லாம் ரெடியா இருங்கன்னு. அவர் போய் ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணிட்டு அங்க வாராரு. வந்த பிற்பாடு அந்த பிளேன்ல கூப்பிட்டாரு. எந்த பிளேன்? அநேக நிலைகள் இருக்குது. அதுல ஒரு நிலைக்கு அவர் கூட்டிட்டு போறார். அதுல ஒரு நிலையை நமக்காக அங்க ரெடி பண்றார். சபைக்கு என்று ஒரு நிலை இருக்குது, திரள் கூட்டத்திற்கு என்று ஒரு நிலை இருக்குது, உலக ஜனங்களுக்கு என்று ஒரு நிலைகள் இருக்குது. இந்த நிலையில சபைக்கென்று ஒரு நிலையை கர்த்தர் இயேசு ஏற்படுத்தி பரலோகத்துல போய் தேவனுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலத்துல சில வாசஸ்தலங்களை நமக்கென்று தேவன் ஏற்படுத்தி வச்சுட்டு வந்து அத்தாரிட்டியோட கூப்பிடுறாரு. நீங்க வாங்க, உங்களுக்கான பிளேஸ் அங்க ரெடியா இருக்குது, நீங்க என்ன பின்பற்றி வாங்க. பின்பற்றும் போது அதுல பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், சிலுவையை சுமக்கணும், நீங்க மறிக்கணும். நீங்க அப்படி மறிச்சிட்டீங்கன்னா அந்த வாசஸ்தலத்துல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க, இம்மார்டாலிட்டி அங்க அழியாமைக்குள்ள கொண்டு போய் உங்களை நான் நிலை நிறுத்துறேன். வாசிக்கலாம், யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆம் சகோதர சகோதரி, நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அங்க சொல்றாரு. ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா. ஒரு மேப் போட்டு கொடுக்கிற வழியை காண்பிக்கிறாரு. அந்த வழியில போகும்போது தான் அநேக சஃபரிங், அநேக பாடுகள். எதுக்கு இவ்வளவு பாடுகள் தேவனே? ஏன் எது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணணும்? நம்முடைய ஆண்டவரை ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த பாயிண்ட், மிட் பாயிண்ட் எது வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு அப்படின்னா, அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு இருக்குது. அதனுடைய முடிவு புள்ளி எங்க தெரியுமா? அதனுடைய முடிவு புள்ளி எங்க தெரியுமா? சிலுவையா? மரணமா? இன்னொரு வேர்டு சொல்லணும்னா, அதெல்லாம் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். என்னை பின்பற்றி வர கடவுள்னு சொல்லி என்னை ஃபாலோ மீன்னு சொல்லி ஆரம்பிச்சார்ல, ஆரம்பிச்சு அடியை எடுத்து வைக்கிறோம்ல, அதனுடைய கடைசி அடி எங்க போய் நிக்கும் தெரியுமா? தேவனுடைய முகம், தேவனுடைய ஸ்பேஸ போய் பார்க்க போறோம். அழியாமையில இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனை, தி மோஸ்ட் பவர்ஃபுல் அல்மைட்டி காட், அவருடைய முகத்தை போய் பார்க்கிறதுல நிக்கிது அவருடைய அழைப்பு. இங்க கூப்பிட்டு அங்க கொண்டு போய் நிறுத்த போறார். அதற்காகத்தான் உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுத்தார் சகோதரர். தேவனுடைய முகத்தை நீங்களும் நாமளும் ஒரு நாள் நேரடியாக பார்ப்பதற்காக கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்து அந்த அழைப்பை கொடுத்துருக்கு. இன்விடேஷன் வந்து இருக்கிற, வாங்கப்பா அங்க சந்தி, நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், அங்க வாங்க, அந்த வீட்டுக்கு வாங்க. அதற்கு உங்களையும் என்னையும் கூப்பிடுறார். ஒரு நாள் நடக்குது, இது ஒரு ஸ்டோரி இல்ல, இது நிஜம், நிஜமாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு கூப்பிடுறாரு. நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுடைய முகத்தை நேரடியாக பார்க்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன், தி மோஸ்ட் பவர்ஃபுல் அல்மைட்டி காட், அவரை நாம நேரடியா டாப்ல நின்னு முகமா பார்க்க போறோம். அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுலையும், அவருடைய சத்தியங்களை தியானிக்கிறதுலையும், அவருடைய வழிமுறைகளை கை கொள்றதுலையுமே இவ்வளவு சந்தோஷம் இருக்குது. அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்றதுலயே அவ்வளவு சந்தோஷம் இருக்குது. அவ்வளத்தையும் உண்டாக்கிட்ட நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் அந்த சந்தோஷத்திற்கு ஏதாவது அளவு இருக்குதா? அவர் ஒரு யாரும் காணக்கூடாத தேவன். அவரு
நமக்கு அவரை வெளிப்படுத்த இருக்கிறாரு. அவரை தரிசிக்கிறதுக்காக நமக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. ஃபாலோ மீ அப்படின்றாரு. என்னை பின்பற்றி வாங்க, உங்களை தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறேன். இப்போ தேவன் கிட்ட போய் நாம ஒருவேளை இது எல்லாத்தையும் நம்முடைய அர்ப்பணிப்பை ரொம்ப இந்த கடைசி நாட்கள்ல ஜீவித்து கொண்டு நாம ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா எல்லாத்தையும் புரிஞ்சு நம்முடைய வாழ்க்கைய முழுவதுமாக அர்ப்பணிச்சு சிலுவையை தூக்கி முடிச்சு இப்படியே அந்த ஓட்டத்தை முடிச்சு நாம போயிட்டோம். தேவ சமூகத்துக்கு இப்ப போயிட்டோம். அழியாமைன்ற நிலைக்கு உயர்த்தப்படுவது நாம எலிஜிபிள் ஆயிட்டோம். அழியாமைக்கு நம்முடைய சரீரமும் மறிச்சு அதை மண்ணுக்குள்ள வச்சுட்டாங்க பாடிய. கண்ணிமைக்கக்கூடிய பொழுதுல நம்முடைய சரீரம் மறுரூபம் ஆயிடுச்சு. ஆவிக்குரிய மற்றொரு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டுடுச்சு. கொடுக்கப்பட்ட அந்த சரீரம் மறு ஜீவனை பெற்றுக்கொண்டு இப்போ தேவ சன்னிதானத்துக்கு அங்க கர்த்தர் இயேசு அநேக தூதர்களோடு, கோடான கோடி தூதர்களோட படைச்சிட்டு ஒரு இமேஜினேஷன் கூட்டிட்டு போறாரு. நம்மளை கூட்டிட்டு போகும்போது இந்த பக்கம் கேராபின்கள், சேராபின்கள், வல்லமைகள், படிநிலைகள், அந்தகாரங்கள், துரைத்தனங்கள், தேவ தூதர்கள், பெரிய தேவ தூதர்கள், சின்ன தேவ தூதர்கள், அவ்வளோ பேர் மத்தியில அழைச்சிட்டு போறாரு கர்த்தர் இயேசு. தேவனுக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் போது தேவன் நம்மளை பார்த்து அல்லது தேவனை பார்த்து நம்ம உணர்வு பூர்வமான விஷயங்கள். நம்ம தேவன் சத்தியம், அர்ப்பணிப்பு, சிலுவை, பாடுகள், நுகம் எல்லாம் வருஷ கணக்கா படிச்சு எதுக்காக, என்ன காரணத்துக்காக? இந்த ஒரு தருணத்துக்காக தான். அந்த ஒரு தருணத்துக்காக. சகோதர சகோதரிகள், இந்த பூமியில வாழக்கூடிய மனுஷர்கள் ஒரு நாள் நடக்கக்கூடிய அந்த ஒரு பந்தயத்துக்காக, ஒலிம்பிக் பந்தயம் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ஒரு நாள் நடக்கக்கூடிய போட்டிக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிடுறாங்க. முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சு அந்த ஒலிம்பிக்ல அந்த கேடகத்தை வாங்கிட்டாங்கன்னா அங்கேயே ஆனந்த கண்ணீர் விட்டு கதறி அழுறாங்க. தங்களுடைய வாழ்க்கையினுடைய கொள்கை முழுக்க நிறைவேற்றி. ஆனா அது ஜீவனை கொடுக்குமா? அவர்களுடைய பெயர் முதற்கொண்டு மறைக்கப்பட்டு போயிடும். எதுவும் பிரயோஜனம். ஆனா நமக்கு அப்படிப்பட்ட வாக்கு நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு அவரை ஃபாலோ மீன்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போய் தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும் போது என்ன ரியாக்ட் பண்ணுவோம்? நாம தேவனை பார்க்கும் போது நாம என்ன பேசுவோம்? முதல்ல சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு முன்னாடி நிக்கிறாரு, கொண்டு போய் நிறுத்திட்டாரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தூதர்கள் எல்லாம். கர்த்தர் இயேசு பக்கத்துல தேவனை பார்க்கக்கூடிய தருணம் எப்படி இருக்கும்? நம்ம பேச முடியும் தான். சகோதரர் சொல்றாரு, நான் ஸ்பீச்லெஸ் ஆயிடுவேன், நான் பேச முடியாதவனை போல் ஆயிடுவனும். அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் கொண்டு போய் நிறுத்துவதற்காகத்தான் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள நம்மள உள்ள சகோதரர் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக இருக்கும். மிகப்பெரிய விழாவாக இருக்கும். தேபா நாட்டு ராஜஸ்திரி சாலமோன் ராஜாவை பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க கேள்விப்பட்டு வந்தாங்க. சாலமோன் ராஜாவினுடைய ஞானத்தை குறிச்சு கேட்க வந்தாங்க. வெறும் ஞானத்தை குறிச்சு மட்டும் கேட்கறதுக்கு இல்ல, அவருடைய சகல பரிவர்த்தனைகளையும், சகல காரியங்களையும், அவருடைய ராஜ அரண்மனையும், ராஜ வஸ்திரங்களை எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக கேள்விப்பட்டு வந்தாங்க. அவங்க கேள்விப்பட்டதுலயே அவங்க ரொம்ப பிரமிச்சு போய் வந்தாங்க. ஆனா நேரா வந்து பார்க்கும்போது அவங்களுடைய காதுகள்ல ரொம்ப சொற்பமா அறிவிச்சிருக்கு. இவ்வளவுல எனக்கு அறிவிக்கப்பட்டது ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த சாலமோன் ராஜாவினுடைய நேரடியான காரியங்களை பார்த்து பிரமிச்சது போல நாம இவ்வளவு நாள் தேவனை குறிச்சு பார்த்தது, படிச்சது, கேட்டது, வாசிச்சது, கற்றுக்கொண்டது எல்லாமே ரொம்ப குறைவு. ஆனா அத நேர்ல போய் பார்க்கும்போது தான் எப்படி இப்பேற்பட்ட தேவனை நாம கண்ணுக்கு கண்ணாக, நேருக்கு நேராக நாம பார்க்கக்கூடிய தருணம் என்பது இன்னைக்கு ஓப்பன்ல இருக்கு. ஸ்டில் நவ் டோர் ஓப்பன். இந்த நிமிஷம் வரைக்கும் கதவுகள் திறந்திருக்குது சகோதரர். மிகப்பெரிய ஒரு பிரிவிலேஜ். இன்னைக்கு வசனத்தின் மூலமாக தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக அவரை தொடர்பு கொண்டு இருக்கிறோம். வாக்கு தத்தத்தின் மூலமாக நாம் இன்னைக்கு விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு நாள் நிஜமாக போகுது. நம்முடைய அர்ப்பணிப்பை சரியாக புரிந்திருந்து சரியான முறையில சிலுவை சுமந்து மரித்தோம் என்றால், அதை விட்டு ஒருவேளை நுகத்திலேயே நாம மூழ்கி கிடந்துட்டோம் அப்படின்னா, அந்த நுகம்தான் எனக்கான சிலுவைன்னு நம்பிக்கொண்டிருந்தோம் என்றால்
நமக்கு அந்த சிலாக்கியம் என்பது இழக்கப்பட்டுடும். உலகத்துல ரொம்ப நாளா ஒருத்தர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறோம். போன் மூலமா ஒரு நட்பு கிடைக்குது. அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களா இருக்காங்க. ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம். நாள் கணக்கா பேசுறோம், வார கணக்கா பேசுறோம், மாச கணக்கா பேசுறோம், வருஷ கணக்கா பேசுறோம். ஆனா நேரடியா சந்திக்க முடியாது. ஆனா ஒரு தருணம் வருது, ஒரு நாள் வருது, நேரடியா சந்திக்கக்கூடிய ஒரு நாள் வருது. அவர பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த உணர்வுகள்? எவ்வளோ அன்ப வெளிப்படுத்துவோம். எவ்வளோ பிரயாசங்கள் அதுக்கு பட்டிருப்போம். அதே போல தான் நாம இந்த பூமியில படக்கூடிய எல்லா பிரயாசங்களும் அந்த ஒரு தருணத்திற்காக அந்த ஒலிம்பிக் பந்தயத்துல ஒரு நாள் ஸ்டேஜ்ல வாங்குற பொருள் இல்லை இது. இந்த அழியாமை என்பது இம்மார்டாலிட்டி என்பது நித்தியத்துக்கும் அது நமக்கே உரியதாக இருக்கும் சகோதரர். இது ஒரு சாதாரண நிலை. இந்த சூழ்நிலையில இந்த உலகத்தினுடைய படைப்பின் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய பிரிவிலேஜ் உங்களுக்கும் எனக்கும் தான் கிடைச்சிருக்குது. அதை நாம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்? அநேக நல்ல தூதர்களுக்கு கூட கிடைக்காத அந்த தேவனை நேருக்கு நேராக முகமுகமாக சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய மிஸ்ட்ரி. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பரலோகத்திற்கு போறதுக்காக எவ்வளவு பிரயாசங்களை எடுக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அநேக காரியங்களை இழக்கிறாங்க. தங்களை நீதிமான்களாக காண்பித்துக் கொள்வதற்காக நடைபிரயாணமையா பாத யாத்திரை போறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, மாலை போடுறாங்க, தேர்ப்புமணி இழுக்க. எதற்காக? தன்னை நீதிமானாக காண்பித்துக் கொள்வதற்காக, தங்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக. ஆனால் நமக்கு அந்த நீதிமானாக்கப்படுதல் இலவசமாக கிடைச்சிருக்கு சகோதரர். இயேசுவின் பொருளை நாம உணர்ந்திருக்கிறோம். எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் அதற்கு தகாது. நம்மை நாம எவ்வளவு வெறுத்தாலும் அதற்கு ஈடாகாது சகோதரர். யாருக்கும் கிடைக்காத அந்த மிகப்பெரிய இன்றைக்கு நாம கண்டு கொண்டிருக்கிறோம். ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி. எவ்வளவு நாள் இந்த சான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியல. இன்னும் எத்தனை முறை பேருக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்குது. தேவனை நேருக்கு நேராக முகமுகமாக சந்திக்க வாய்ப்பு. தேவன்கிட்ட போய் நின்ன உடனே தேவன் என்ன சொல்வாரு? வேலை வெல் டன் அப்படின்னு சொல்லி கை கொடுக்கிறாரு அப்படின்னா இருக்கும். நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனை ஜெயிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து கை கொடுக்கிறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? சகோதர சகோதரிகளே, அந்த தருணம் என்பது மிக முக்கியமான ஒரு தருணம். அந்த தேவனை முகமுகமாக சந்திக்கக்கூடிய தருணம். அந்த மகிமை, அந்த கணம், அந்த சிங்காசனம், அந்த கிரீடம், அந்த ஆளுகை எல்லாம் நெக்ஸ்ட். பட் அந்த ஆல்மைட்டி காட், அந்த பவர்ஃபுல் ஆல்மைட்டி காட் நேரடியாக சந்திக்கக்கூடிய தருணம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரிவு. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரி. அதை நாம தக்க வைத்துக் கொண்டு நாம ஓடுறோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிக்கும். ஒருவேளை ஓகே, தேவன் நம்மளை தட்டி கொடுத்து ஓகே வெல்டான்னு சொல்றாரு, நாம என்ன சொல்லுவோம் பதிலுக்கு? நாம என்ன சொல்லுவோம்? ஏதாவது பேசணும்ல தேவனை பார்த்து. என்ன பேசுவோம்? ஒருவேளை நீங்க ஜெயிச்சு போயிட்டீங்க, ஜெயிச்சு போய் தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டாரு கர்த்தர் இயேசு. அநேக தூதர்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டாரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. தேவனை பார்த்து ஏதாவது சில வார்த்தைகளாவது பேசணும்ல? பேசுவோமா இல்லையா? அதுக்காக தானே இவ்வளவு நாளுடைய வாழ்க்கையினுடைய பிரயாசங்கள். என்ன பேசுவீங்க? நன்றி சொல்லுவோம். வேற வேற என்ன சொல்லுவோம்? தேவன் இருக்காரு, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு ராஜரீக சிங்காசனத்துல தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரு. இமேஜினேஷன் தான், கற்பனை தான். சகோதர சகோதரிகளே, தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவ்வளவு கோடா கோடி தூதர்கள் புடைசூழ இருக்கிறாங்க. நாம போய் நிக்கும் போது எப்படி நிற்போம்? பவ்யமா தேவனுடைய சன்னிதானத்துல போய் நிக்கும் போது போய் உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் இருக்காங்களே, எனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு? எனக்கு ஏன் தேவனே கொடுத்து? என்ன பதில் சொல்லுவாரு தேவன்? அகாபே, அதுதான்ப்பா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு வாப்பா. எப்படி இருக்கும் அந்த தருணங்கள்? சகோதர சகோதரிகளே, அவருடைய டிவைன் ஃபேமிலியில நாமளும் ஒரு அங்கமாக மாறுவதற்கான மிகப்பெரிய ஒரு அழைப்பு. இன்னைக்கு அந்த இன்விடேஷனை கையில வச்சுக்கிட்டு சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சகோதர சகோதரி. நம்ம சாதாரண நபர்கள் இல்ல. அதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துட்டாரு நம்முடைய. அதை நாம புரிஞ்சிருக்கிறோமா? ஆனா நம்முடைய அனுதின வாழ்க்கையினுடைய அன்றாட பிரயாசங்கள், அன்றாட பாடுகள், அதையே நாம சிலுவையில் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு
நம்முடைய நேரங்களை அநேக நேரங்களை நாம வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சகோதரர். நம்மை போல் பரிதபிக்கக்கூடியவர் யாருமே இல்ல. கர்த்தர் இயேசு ஃபாலோ மீ என்று சொன்னதினுடைய காரணத்தை நாம புரிந்து கொள்ளணும். கர்த்தரை போல மரிக்கிறதுக்காக இல்ல, மரிக்கணும் தான், வெறும் மரிப்பதற்காக மாத்திரம் கர்த்தர் இயேசு நம்மை அழைக்கல, அவரை போல இருப்பதற்காக. கடைசியா ஒரு வேர்ட் வாசிக்கலாம். This is what Jesus was saying when he said, "Follow me." He was not just taking you to your death, he was talking you through a transformation process. ஆம் சகோதர சகோதரி, he was not just attacking you to death, he was attacking you a transformation process. எதற்காக அழைக்கிறாரா? மரிக்கிறதுக்காக அல்ல. அவருடைய அழைப்பு என்பது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸ், மறுரூபமாக்க. இந்த மாம்சீக சரீரத்துல, இந்த பாவப்பட்ட, நோய்பட்ட, வியாதிப்பட்ட இந்த சரீரத்தை எடுத்துட்டு வேற ஒரு சரீரம் கொடுக்க இருக்கிறார். அதை டிரான்ஸ்ஃபார்மேஷன் அங்க பண்ண இருக்கிறாரு. அதற்கான அழைப்பு சகோதர சகோதரி, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்குள்ள அழைச்சிருக்கிறாரு. இந்த ப்ராசஸுக்கு நீங்களும் நாமளும் இன்னைக்கு தயாராகிட்டு இருக்கிறோமா? நாம கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறோம்ன்ற பெயர்ல இந்த உலகத்தினுடைய நுகங்கள்ல மாத்திரமே சிக்கி தவிக்கக்கூடியவர்களாக இல்லாம, அந்த நுகத்தை சரியான முறையில வரையறுத்துட்டு, நம்முடைய அர்ப்பணிப்பு என்பது இந்த கடைசி நாட்கள்ல எட்ஜில நிற்கக்கூடிய நாம் அந்த சிலுவையை சரியான முறையில புரிந்து சுமந்து கொண்டிருந்தோம் என்றால், தேவனை நேரடியாக முகமுகமாக சந்திக்க வேண்டும் என்பதை மறந்துட வேண்டாம் சகோதர சகோதரிகளே. இந்த சிலுவையை தூக்குவதன் மூலமாக வரக்கூடிய பாடுகள், சிலுவையை தூக்குவதன் மூலமாக வரக்கூடிய இழப்புகள், சிலுவையை தூக்குவதன் மூலமாக வரக்கூடிய அநேக காரியங்கள், இது எல்லாமே நமக்கான மறைமுக ஆசீர்வாதம். கில் டோர் ஓபன். மறந்துட வேண்டாம் சகோதரர். நம்ம அனுதினமும் நுகத்தையே சுமந்து நம்ம மடிந்து போகாதபடிக்கு சிலுவையில் மரிப்பதற்கு நமக்கு வேண்டிய பலனையும் பரிசுத்த ஆவியையும் தேவன் தாமே கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற ஒரு வார்த்தைகளை அனுதினமும் நாம நினைவில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓட, சிலுவையில் மரிக்க தேவன் தாமே நமக்கு வேண்டிய கிருபைகளையும் இரக்கங்களையும் பரிசுத்த ஆவியையும் தந்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைய நாளிலே நாம் தேவசம் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, அர்ப்பணிப்பின் சிலுவையும் நுகம், இந்த அருமையான ஒரு காரியங்களை இன்னைக்கு நம்ம நுகம், அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் நுகம் என்பது எங்களுக்கு நாம நம்மை நாமே அதில் சிக்க வைத்துக்கொண்டு வாழ்க்கையினுடைய காரியங்களை செலவழிப்பது. இது ஆதாம் வழியில வந்திருக்கிறதான அந்த செயல்பாடுகள், இதன் மூலியமா நமக்கு ஏற்படுகிறதான தீமை. சிலுவை என்று சொன்னால் நம்ம சிலுவை என்பது சத்தியத்து நிமித்தம், வசனத்து நிமித்தம், சகோதர நிமித்தம், சுவிசேஷத்தின் உண்மை நிமித்தம், நீதியின் நிமித்தம் தீமைகளை அன்பு. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தேவன் மெய்யாகவே விரும்புகிறார் அல்லது நேசிக்கிறார். அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளை தேவன் தாமே நிலைமையிலும் உதவி செய்ய போதுமானவர். என்னை பின்பற்றி வர தன்னைத்தானே என்னை பின்பற்றி வர உண்மையான ஒரு விளக்கங்களும் சார். இது நம் ஒவ்வொருவருக்கான தனிப்பட்ட ஜீவிதத்துல தேவன் நமக்கு அனுமதித்து பின்பு இருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதா உண்மையான ஒரு வாழ்க்கை முறையாக கூட பின்பு அதனாலே கிடைக்கிறதான அவரோடு கூட ஒன்று
நான் அந்த ஐக்கியம், உறவு மாத்திரமல்ல, நித்திய நித்தியத்திற்குமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை கொள்வதற்கு மாத்திரமல்ல, மறுரூபமாக்குதலுக்கான ஒரு அருமையான ஒரு அடுத்தடுத்த ப்ராசஸாக வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் இருக்கிறதாக நாம் இந்த கேட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய கிருபைக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் கொண்டு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பலனளித்த அனைத்து சபை சார்பாக நாம் நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் காரியங்களை இந்த வேளையிலும் கூட நாம சிறிய அறிவிப்பு நமக்கு கொஞ்சம் நேரம் நமக்கு உணவு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கு. நான்வெஜ்ஜி பீஃப் ரெண்டாக இருக்கிறது. முறையாக பரிசீலிக்கும்படியாக கேட்டுக்கிறோம். மீண்டுமாக நம்ம இந்த இடத்துல 3:30 மணிக்கு இடத்துல போகிறோம் கூட போகிறோம். சத்தியத்திற்காக நாம் கடந்து இந்த நாளிலும் பெற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக காலையில் கூட அருமையான ஒரு விதத்தில் நம்ம வழிநடத்த நம்முடைய அன்பு நாகர்கோவில் பேச்சான் அன்பு பாலன் அவர்கள் ஜெபித்து இந்த பகுதியை நிறைவு ஜெபி எங்களை அதிகமாய் நேசித்து நாளும் போஷித்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களுடைய அன்பினாலும் தப்புனே இதோ எங்களை சகோதர சகோதரியாக சேர்த்து அப்பா உங்களுடைய மாபெரும் சத்தியங்களை அப்பா எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி தப்புனே. அப்பா இதோ இந்த நாளில் கூட 2 பாடங்களை எங்களுக்கு தந்து அப்பா நாங்கள் என்ன வழியில் நடக்க வேண்டும் என்பதை குறித்து கூட நீங்கள் ஆலோசனைகள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்பா அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அதில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகிமையான காரியங்களை குறித்து தப்புனே நீங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி தாமனே. தொடர்ந்து தாப்புனே உமது வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் நாங்கள் என்ன விதத்தில் நடக்க வேண்டும் என்கிற ஆலோசனையும் தந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி தாப்புனே. தொடர்ந்து தாப்புனே உமது வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அப்பா இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையிலே நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்கிற காரியங்களை அப்பா நீங்கள் தந்துட்ட உமது வார்த்தைகளுக்காக நன்றிகள் எடுக்கிறோம் தந்தையே. தொடர்ந்து உமது குமாரனுடைய சாயலிலே நாங்கள் தொடர்ந்து வழிநடப்பதற்கு எங்களுக்கு தேவையான உமது ஆவியையும் உமது வார்த்தைகளும் தந்து வழிநடத்த முடியாது கெஞ்சிக்க தந்தையும். அதே போல உமது வார்த்தைகளை பேசி எடுத்த மகனையும் பொருட்படுத்தி பலப்படுத்தி உமது ஊழியங்களை மென்மேலும் செய்வதற்கு உதவி செய்யும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு உண்மையான பிள்ளைகளாய் வாழ்வதற்கும் தொடர்ந்து மரண பரியந்தம் உமது வார்த்தைகளை நிலையிலிருந்து அப்போ இந்த ஓட்டத்திலே தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு உமது ஆவியை தந்து வழிநடத்தும்படியாக கெஞ்சிக்கு இந்த கூடுகையிலே ஆரம்பம் முதல் முடிவரை இந்த கிருபை எங்களோடு இருந்தமைக்காக எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கட்டு அன்பின் பரலோக